conduisez-vous comme des sages. ஞானவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். Je répète encore une fois, le thème de ce dimanche, c'est conduisez-vous comme des sages. ஞானவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று Donc, சொல்கிறார். je vais vous lire Éphésiens 5, 14, 15 et 16. C'est pourquoi il dit, réveille-toi, toi qui dors, et relève-toi d'entre les morts, et le Christ t'éclairera. Prenez donc garde comment vous vous conduirez soigneusement, non point comme étant dépourvus de sagesse, mais étant sages. Saisissons l'occasion parce que les jours sont mauvais. எபேசியர் 5, 14, 15, 16. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Voici le verset qu'on va méditer sur le 15. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் 15வது. Prenez donc garde comment vous vous conduirez soigneusement, non point comme étant dépourvus de sagesse, non point comme étant on n'a pas de sagesse, mais étant sage. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். Donc le verset nous révèle, இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம், le verset nous met en garde, நமக்கு இது எச்சரிக்கிற ஒரு காரியம், le verset nous réveille notre esprit. நம்முடைய ஆவியை இது உயிர்ப்பிக்கிற காரியம். Chrétien, கிறிஸ்தவனே, les chrétiens, கிறிஸ்தவனே, quand tu marches dans ce monde, இந்த உலகத்திலே நீ நடந்து செல்லுகிற போது, quand tu penses sur cette terre, இந்த உலகத்தை நீ நினைக்கிற போது, quand tu parles dans ce monde avec quelqu'un, யாரிடத்திலாவது இந்த உலகத்திலே நீ பேசுகிற போது, quand tu penses de quelque chose, நீ ஏதோ ஒரு காரியத்தை நினைக்கிற போதும், attention, ஜாக்கிரதை, conduis-toi, நீ எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால், porte-toi எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று comme சொன்னால், des sages, ஞானவானை போல, comme des sages. ஞானவானை போல. Beaucoup de gens aiment bien démontrer leur intelligence நிறைய பேருக்கு தங்களுடைய அறிவை காண்பிக்க விரும்புகிறார்கள். அவங்களுடைய வார்த்தையினாலே, par leur façon, அவங்க இருக்கிறபடி இருக்கிற விதத்திலே, par leur façon de faire, அவங்க செய்கிற par விதத்திலே, leur façon d'habiller. அவங்க உடுத்துகிற விதத்திலே, Ils montrent qu'ils sont diplomatiques. அவங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருப்பதை போல காண்பிப்பார்கள். Beaucoup de jeunes montrent qu'ils sont caïds. நிறைய இளைஞர்கள் தங்களை மேன்மையை காட்டிக் கொள்கிறார்கள். Des caïds, des voyous. இது அவங்களை பொறுக்கி போல காண்பித்துக் கொள்கிறார்கள். Avec leur capuche, அந்த கப்பிஷ தலையில போட்டுக்கிட்டு de faire des crachats tout le temps dans tous les sens, எல்லா இடத்துலயும் துப்பிக்கொண்டு, de faire des façons de bonjour différents. இது அவங்களுக்கு வணக்கம் சொல்றத கூட வித்தியாசமா சொல்லுவாங்க. Ils se montrent comme quand ils sont des caïds. அவங்க ரவுடி என்று சொல்லி தன்னை காண்பித்துக் கொள்வார்கள். Beaucoup de gens, நிறைய ஜனங்கள் même s'ils sont petits de la taille, சின்னதா இருந்தாலும் ils அவங்களுடைய montrent அளவிலே qu'ils sont très grands. அவங்க ரொம்ப பெரியவங்க போல காட்டிக் கொள்வார்கள். Voilà l'être humain, comment il sent. இதோ மனுஷர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று On est des சொல்லுவார்கள். faibles. இதோ நம்ம ரொம்ப பலவீனர்கள். Les faibles, toujours, il fait se voir partout en disant que c'est moi. பலவீனர்கள் எங்கும் தங்களை காண்பித்துக் கொள்வார்கள், நான் தான் என்று சொல்லி. Voilà, c'est un grand défaut humain. இது மனுஷர்களுடைய மிக தவறான ஒரு காரியமா Ce இருக்கிறது. défaut peut amener des grands péchés dans ta vie. இந்த பலவீனங்கள் பாருங்கள், பாவங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே கொண்டு Puisque tu வரலாம். te crois en toi, நீ உன்னையே நீ மேன்மைப்படுத்திக் கொள்வதனாலே puisque tu deviens orgueilleux. நீ பெருமை பாராட்டிக் கொள்வாய் உன்னிலே. Alléluia. Alléluia. Oui, auparavant, c'est comme ça qu'on vivait. முதல்ல நம்ம அப்படிதான் வாழ்ந்து Même கொண்டிருந்தோம். si on ne savait rien du tout, நமக்கு ஒண்ணும் தெரியலன்னா கூட on montre qu'on sait tout. நமக்கு எல்லாம் தெரியுது போல காட்டிக் கொள்வோம். Une personne qui parle de quelque chose qu'il le savait de A à Z, ஒருத்தவங்களுக்கு A to Z தெரிகிற ஒரு காரியங்களிலே tu l'écoutes sans rien dire. இத ஒண்ணும் அவங்க பேசாம அதை கேட்டு Une கொண்டிருக்கும்போது, fois qu'il a fini sa conversation, அவங்க பேசி முடித்து விட்ட பிற்பாடு, toi, par ton orgueil, tu es en train de répondre « je connais tout ». உன்னுடைய பெருமையில எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நீ பதில் சொல்லும் போது, Tu connais rien à vrai dire, c'est maintenant que tu viens de découvrir, mais toi, avec ton orgueil, tu dis que je sais. உண்மையிலே உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா உன்னுடைய பெருமையினால எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீ சொல்லும் போது. Amen. 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 Parce que l'être humain ஏன் என்று சொன்னால் மனுஷர்கள் montre toujours எப்படி தன்னை காட்டிக் கொள்வார் என்று சொன்னால், le top.
அவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று le சொல்லி chef. அவங்க தான் சீஃப் என்று சொல்லி Je suis le guide. நான் தான் வழி Je நடத்துகிறேன் connais சொல்லி tout. எனக்கு எல்லாம் தெரியும் Je sais détruire, je sais construire. எனக்கு அழிக்கவும் தெரியும் ஆக்கவும் தெரியும் என்று Mais சொல்லி la Bible nous conseille maintenant, ஆனால் வேதம் நமக்கு ஆலோசனை puisque tu சொல்கிறது as été enlevé de là-bas, அதிலிருந்து நீ எடுத்து வந்தபடினாலே puisque tu as été enlevé de cette situation, அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை எடுத்து விட்டபடினாலே puisque Dieu il t'a arraché de cette circonstance, அந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் உன்னை பிடுங்கி விட்டபடினாலே ton comportement devait changer. உன்னுடைய குணாதிசயம் எல்லாம் மாற வேண்டும் Ta façon de vivre devait changer. நீ வாழ்கிற முறை மாற வேண்டும் Alors, ne montre pas comme ça que tu es intelligent. நீ புத்திசாலி என்று சொல்லி உன்னை காண்பிக்காதே Démontre-toi que tu vis dans la sagesse de l'Éternel. தேவனுடைய ஞானத்திலே நீ வாழ்கிறாய் என்று சொல்லி காண்பி Démontre-toi நீ உன்னை காண்பிக்க வேண்டிய que விதம் tu நீ vis எப்படி வாழ்கிறாய் என்று dans la சொன்னால் sagesse de Dieu. தேவனுடைய ஞானத்திலே வாழ்கிறாய் என்று Alléluia. அல்லேலூயா C'est vrai que c'est un peu dur de démontrer ça. அதை காண்பிப்பது மிகவும் கடினம் தான் Parce que votre circonstance, il est différent. ஏனென்று சொன்னால் உங்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமானது Mais tout le monde n'est pas chrétien. ஆனால் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல Tout le monde ne connaît pas la parole de Dieu. எல்லாருக்குமே தேவனுடைய வசனம் La தெரியாது personne que tu vas confronter à partir de lundi, இந்த திங்கட்கிழமையிலிருந்து நீ எதிர்கொள்ள போகிற tu மனுஷர்கள் vas affronter des différentes personnes, வித்தியாசமான மனுஷர்களை பார்க்க des போகிறாய் différents caractères, வித்தியாசமான கேரக்டர்களை பார்க்க des போகிறாய் différents orgueils, வித்தியாசமான பெருமைகளிலே இருக்கிறவர்களை différentes பார்க்க போகிறாய் intelligences. இந்த வித்தியாசமான அறிவிலே இருக்கிறவர்களை பார்க்க Mais போகிறாய் l'Esprit Saint, il te conseille, ஆனா பரிசுத்தாவின்னு உனக்கு ஆலோசனை சொல்லுவது écoute-moi, toi, tu ne changes pas. நீ மாறாதே அவர்களுக்காய் Comporte-toi நீ எப்படி இருக்க வேண்டும் என்று dans la சொன்னார் sagesse de l'Éternel. தேவனுடைய ஞானத்திலே Marche எப்படி நடக்க selon வேண்டும் la sagesse de l'Éternel. தேவனுடைய ஞானத்திலே Pense எப்படி நினைக்க selon la sagesse வேண்டும் de l'Éternel. தேவனுடைய ஞானத்திலே Parle எப்படி பேச வேண்டும் என்று selon la சொன்னார் sagesse de l'Éternel. தேவனுடைய ஞானத்தினாலே Donc, beaucoup de chrétiens, அப்ப நிறைய ils ne கிறிஸ்தவர்கள் comprennent pas quelque chose d'important. முக்கியமான காரியத்தை அவர்கள் புரிந்து Quand ils கொள்ளவில்லை viennent dans l'église, சபைக்கு வரும்போது ils restent tranquilles. அமைதியா இருக்காங்க Quand ils sortent, ஆனா இங்க இருந்து போகும்போது le caractère d'auparavant, ça manifeste. அவங்களுடைய பழைய கேரக்டரே அவங்களுக்குள்ளாய் வருகிறது Donc, il n'y a aucune sagesse. அப்ப ஒரு ஞானமும் அவர்களிடத்துல இல்லை Non, est-ce que vous comprenez? நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறது Les chrétiens ne réfléchissent même pas. கிறிஸ்தவர்கள் யோசிப்பதே Ils இல்லை devaient manifester la sagesse qu'on appelle Jésus-Christ. ஞானத்தை பிரதிபலிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறவரை La Bible, c'est ce qui révèle. வேதம் நமக்கு அதை தான் Pour nous, வெளிப்படுத்துகிறது la sagesse, c'est qui? C'est Christ. யார் நமக்கு ஞானம் இயேசு கிறிஸ்துவே நமக்கு Donc, ஞானம் n'est-ce pas, Jésus, quand il est venu dans ce monde, il manifestait la sagesse. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் ஞானத்தை வெளிப்படுத்தினார் Vous êtes en train de vivre en Christ. நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜீவிக்கிறவர்கள் Vous devez manifester la sagesse. அவருடைய ஞானத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் Je ne vous ai pas dit. நான் உங்களுக்கு சொல்லவில்லை Attention, je ne vous ai pas dit இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு என்னன்னா d'imiter Jésus. இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி Beaucoup de chrétiens imitent Jésus. இயேசு கிறிஸ்துவை நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி போல C'est selon ta செய்கிறார்கள் force, c'est selon ton intelligence que tu es en train de faire ça. ஆனா நம்முடைய சுய அறிவிலும் சுய பலத்திலும் அது Tu es en train de செய்கிறோம். copier ce que Jésus l'a fait. இயேசு கிறிஸ்து செஞ்சது அப்படியே காப்பி Ça, ce பண்ணுகிறோம் n'est pas le caractère, c'est un effort. அது அவருடைய C'est un effort que tu கேரக்டர் fais. அது நீ செய்கிற ஒரு முயற்சி C'est ce qu'on appelle imiter Christ. அதுதான் கிறிஸ்துவை நம்ம இமிட்டே பண்றது Un chrétien, d'abord, il devait savoir que முதல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரிந்திருக்க ce வேண்டும் n'est plus moi qui vis, இங்க வாழ்வது நான் அல்ல c'est Jésus qui est en train de vivre en moi. Acclame la parole, கிறிஸ்துவே Amen. வாழ்கிறார் என்று சொல்லி. Alléluia. Alléluia. Est-ce que vous êtes avec moi? நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர்களா Alors, n'essaye pas de nous faire des galipettes pour montrer la sagesse. அப்ப ஞானத்தை காண்பிப்பதற்காக நீங்கள் குட்டிக்காரர் அடிக்க C'est வேண்டாம் simple. அது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். Laisse l'esprit de Christ manifester en toi. உங்களுக்குள்ளாய் கிறிஸ்துவோடைய ஆவி வெளிப்படுவதை விட்டுக் கொடுங்கள் Est-ce que vous comprenez tout ce que je dis? நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறதா C'est là que toi, Charles, moi, Charles, அப்போது நான் ஷார் toi, Isabelle, நீ toi, இசபேல் Raoul, இல்ல ராகுல் tu vas être étonné de ta caractère கேரக்டரை குறித்து நீ parce que toi, tu ஆச்சரியப்படுவாய் ne peux pas vivre, tu ne peux pas marcher dans la sagesse. ஏன்னு சொன்னா நீ ஞானத்திலே வாழ முடியாது C'est Christ qui vit en toi, qui démontre la sagesse en toi. உங்களுக்குள்ளாய் இருக்கிற கிறிஸ்துவே அந்த ஞானத்தை வெளிப்படுத்துவார் Non. Pourquoi l'orgueil? ஏன் பெருமை L'être humain, pourquoi il tombe dans l'orgueil? ஏன் மனுஷன் பெருமையில N'est-ce pas, விழுகிறான் depuis qu'il est né, il dit que c'est moi qui ai chanté? அவன் பிறந்ததுல இருந்து நான் தான் N'est-ce பாடுகிறேன் pas, il dit que c'est moi qui ai dansé? நான் தானே எப்போது N'est-ce ஆடுகிறேன் pas, il dit que c'est moi qui ai fait l'étude? நான் தானே படித்தேன் N'est-ce pas, il dit que சொல்றான் c'est moi qui ai eu le diplôme? நான் தானே டிப்ளோமா வாங்கினேன்னு N'est-ce pas, il சொல்றான் dit que c'est moi qui ai choisi le mari ou la femme? இத நான் தானே கணவனும் மனைவி தேர்ந்தெடுத்தேன்னு N'est-ce pas, il சொல்றான் dit que c'est moi qui t'a donné l'enfance, il dit que c'est moi qui ai reçu l'enfant? இத நான் தானே பிள்ளையை கொடுத்தேன் நான் Alors தானே c'est பிள்ளையை moi, கொடுத்தேன். qu'est-ce qui t'amène dans ta vie? அப்ப நான் என்று சொல்லுகிற காரியம் என்ன நமக்கு
நமக்கு கொண்டு Il வருகிறது. t'amène quoi? அது என்ன கொண்டு Donc வருகிறது? l'être humain, il était dans l'orgueil. அப்ப மனுஷன் பாருங்க எப்போது De பெருமையிலே la இருக்கிறான். nature. அவனுடைய நேச்சுரல்லே, De la nature, ils ont de l'orgueil. அவனுடைய பிறப்பிலிருந்தே அவன் பாருங்க பெருமையிலே இருக்கிறான். C'est pour ça que Marie et femme, ils n'entendent jamais. அதனால தான் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க முடியவில்லை. Même s'il dit que j'ai acheté quelque chose chez lui. இதை நான் உனக்கு ஒண்ணு வாங்கின டியர் என்று சொல்லும் போது கூட Ma femme va répondre tout de suite que j'ai acheté plus que toi. இதை நான் இதை விட அதிகமாய் வாங்கினேன் என்று சொல்லி அவங்க பதில் C'est சொல்றாங்க. toujours un combat entre les deux. அவனுக்கு எப்போதும் பிரச்சனையாவே சண்டையாவே இருக்கிறது. Et même s'il fait des bonnes choses là. அவன் நல்ல காரியம் La செய்தாங்க, femme, il amène un bon repas là. இது ஒரு நல்ல சாப்பாடு மனைவி கொண்டு வந்தா Le கூட mari va manger, là, il va attaquer. இத கணவன் அதை சாப்பிடும் போது Pourtant, il mange à tout. அதை எல்லாத்தையும் சாப்பிட்ட Voilà, la femme பிறகு demande est-ce que c'est bon chez lui? அது நல்லா இருக்குதா என்று சொல்லி மனைவி கேட்கும் போது Ça va, mais quand du sel, hein? நல்லா இருக்குது ஆனா கொஞ்சம் உப்பு இல்ல என்று சொல்லி C'est quoi சொல்லுவாங்க. ça? C'est de l'orgueil, oui ou non? அது என்ன பெருமை தானே, C'est de l'orgueil, hein? அது பெருமை தானே. Qu'est-ce qu'il montre là-bas? அப்ப அவங்க என்னத்தை அவன் Si moi காண்பிக்கிறான், j'ai fait là, நான் செஞ்சேனா il y a rien qui va manquer là-dedans, hein? அதுல ஒன்றும் குறைபடாது என்று சொல்லி. Alléluia. அல்லேலூயா. Les hommes disent en regardant votre femme là. இது ஒரு கணவனை மனைவி Dis, பார்த்து regarde சொல்றாங்க. ta femme. மனைவி Pour பார்த்து toi, c'est la சொல்றாங்க. même chose aussi. உனக்கு அதேதான். Alléluia, amen. L'orgueil. பெருமை L'orgueil. பெருமை L'orgueil. பெருமை. La Bible parle de la sagesse. வேதம் நமக்கு ஞானத்தை குறித்து Mais பேசுகிறது. nous, on était conduits toujours dans l'orgueil. ஆனா நம்ம பாருங்க பெருமையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Mari et femme, ils ont de l'orgueil. கணவன் மனைவிக்குள்ளாயோ பெருமை, Parents et enfants, ils ont de l'orgueil. தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்குள்ளாகவும் Les பெருமை, élèves et les profs, ils ont de l'orgueil. ப்ரொஃபஸருக்கும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையே பெருமை, Les profs et le principal, ils ont de l'orgueil. இது அந்த டீச்சருங்களுக்கும் அவங்களுடைய பிரின்சிபலுக்கும் பெருமை. Donc, il n'y a que de l'orgueil dans tous les அப்ப endroits. எல்லா இடத்திலும் பெருமை தான் இருக்கிறது. Donc, l'homme, qu'est-ce qu'il fait? அப்ப மனுஷன் என்ன செய்கிறான், Il se bat. அவன் யுத்தம் செய்து Il se கொண்டிருக்கிறான், combat. அவன் யுத்தம் பண்ணி கொண்டே À இருக்கிறான். tout prix pour montrer son orgueil. எல்லா இடத்திலும் தன்னுடைய அந்த பெருமையை காண்பிக்கிறான். À tout prix pour dire que c'est moi. நான் தான் என்று சொல்லி Donc, காண்பிக்கிறேன். où est-ce qu'il fait des exercices? அப்ப எங்கே செய்கிறான் அந்த காரியங்களை, Ça commence de la famille. முதல்ல குடும்பத்திலிருந்து அதை ஆரம்பிக்கிறான். C'est avec son mari qu'il est en train de faire des essais. முதல்ல கணவன் இடத்துல Avec ஆரம்பிக்கிறார்கள், sa femme qu'il est en train de faire des essais. மனைவியின் இடத்துல Ça, ஆரம்பிக்கிறார்கள். c'est pas bon. அது நல்லா இல்ல, Ça, ce n'est pas bon du tout. இது சுத்தமா நல்லா இல்ல, Je suis pas d'accord avec ça. இதை நான் இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன், Non, moi, je ferai encore plus mieux que toi. உன்னோட நான் இன்னும் அழகா செய்வேன் என்று. Et regardez la parole, ce qu'il dit. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது, La parole dit, lâche tout. வேத வசனம் சொல்லுகிற எல்லாத்தையும் விடு, Lâche tout. எல்லாவற்றையும் விடு. Seigneur, je sais vivre. ஆண்டவரே எனக்கு வாழ தெரியும். Non, ta mode de vie, ça ne m'intéresse pas. இதை நீ வாழ்கிற அந்த விதம் எனக்கு அது Voilà, beaucoup de தேவையில்லை. chrétiens, ils lâchent pas leur caractère. இதோ நிறைய கிறிஸ்தவர்கள் அவருடைய கேரக்டர் Beaucoup விடாமல் de இருக்கிறார்கள். chrétiens lâchent pas leur nature. அவங்களுடைய இயல்பான அந்த காரியங்களே கிறிஸ்தவர்கள் விடாமலே Beaucoup இருக்கிறார்கள். de chrétiens lâchent pas leur autorité. இது அவங்களுடைய அந்த அதிகாரத்தை நிறைய கிறிஸ்தவர்கள் விடாமலே இருக்கிறார்கள். Malgré que tu dis, je suis en Christ, je suis en Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் என்று நீ சொன்னாலும், Si tu ne reflètes pas Christ en toi, நீ உனக்குள்ள கிறிஸ்துவை பிரதிபலிக்கவில்லை என்று si tu சொன்னால், ne reflètes pas Jésus-Christ sage en toi-même, உனக்குள்ள ஞானமாய் இருக்கிற அந்த கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால், tu n'as pas l'identité de Christ en toi. அப்ப உனக்குள்ள கிறிஸ்துவோடைய அந்த Tu ஐடென்டிட்டி இல்லை. es ma fille, tu es mon fils bien-aimé. இதோ பிதாவானவர் உன்னை குறித்து என் நேச குமாரன் குமாரத்தி என்று சொல்ல மாட்டார். Non, réfléchissez. யோசித்து பாருங்கள் நான் சொல்லுகிறதை. Donc, le conseil est frappant. அப்ப பாருங்க, இந்த ஆலோசனை நம்மை அடிக்கிறதா Le conseil de இருக்கிறது. ce verset est frappant. இதோ இந்த ஆலோசனை இந்த வசனத்துல நம்மை அடிக்கிறதா Tous on இருக்கிறது. est des chrétiens. எல்லோருமே கிறிஸ்தவர்கள், Tous on connaît la Bible. எல்லோருக்கும் வேதம் Mais தெரியும். l'Esprit Saint te réveille en disant, ஆனா பரிசுத்தாவியான உன்னை je sais que tu உயிர்ப்பிக்கிறார். connais la Bible. உனக்கு வேதம் தெரியும். Mais est-ce que tu sais te conduire dans la sagesse? ஆனா உனக்கு ஞானமானாய் நடந்து கொள்ள உனக்கு தெரியுமா என்று Est-ce சொல்லி. que tu sais te conduire dans la sagesse? ஞானமானாய் நடந்து கொள்ள உனக்கு தெரியுமா? Donc la parole nous enseigne autrefois. அப்ப வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. On avait une sagesse de ce monde. இந்த உலகத்தின் ஞானம் முதலிலே நமக்கு C'est இருந்தது. ça qui nous a tourmentés. அதுதான் நம்ம எல்லாவற்றிலும் Il அழகி nous a tourmentés. அதுதான் நம்ம அழகி இருக்கிறது. Maintenant, Jésus dit, இப்போது இயேசு சொல்றார், attention, c'est moi la sagesse. ஜாக்கிரதை, நான் தான் ஞானம். Donc toi, à partir du moment où tu as pris baptême, நீ ஞானஸ்நானம் எடுத்த நேரத்திலிருந்து, à partir du moment où tu as accepté Christ, ton sauveur et Seigneur, உன்னை இயேசுவை இரட்சகரும் மீட்பருமாய் நீ ஏற்றுக்கொண்ட à partir du நேரத்திலிருந்து, moment où tu as accepté l'onction du Saint-Esprit, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே, attention, tu ne devais pas avoir de l'orgueil de ce monde. இந்த உலகத்தின் பெருமை உனக்குள்ள இருக்கக்கூடாது.
Ah, est-ce que vous comprenez ce que je dis? சொல்லுகிற காரியம் உனக்கு புரிகிறதா? Quand tu as de l'orgueil de ce இந்த monde, உலகத்தின் பெருமை உனக்குள்ள mais இருக்கும்போது cet orgueil compte aussi dans la spiritualité. அந்த பெருமை பாருங்க உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒட்டிக்கொள்ளும். Ah, je suis chrétien de 30 ans. இத நான் கிறிஸ்தவன் 30 வயசா 30 Je suis வருஷமா chrétien de இருக்கிறேன். 40 ans. 40 வருஷமா கிறிஸ்தவனா Je இருக்கிறேன். suis un vieux chrétien. இத நான் பல வருஷங்களா நான் Toutes கிறிஸ்தவனா mes இருக்கிறேன். générations sont chrétiennes. என்னோட ஜெனரேஷன் ஃபுல்லா Ah, கிறிஸ்தவர்கள். moi j'ai eu l'onction avant 30 ans. இத நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அபிஷேகம் Moi j'ai பெற்றேன். vu l'onction de feu avant 10 ans. இத 10 வருஷத்துக்கு முன்னாடி அக்கினி Bon, அபிஷேகம் pourtant les பெற்றேன். autres dans l'église c'est moi le plus ancien. Hein? இத சபையில இருக்கிறவங்க எல்லாத்துலயும் நான் தான் பெரியவன். Il y a quoi de l'orgueil là-dedans? இதுல என்ன பெருமை வேண்டி இருக்கிறது? Non, est-ce que vous comprenez ce que je dis? சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறதா? Quand Dieu te pardonne de tes péchés, ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கும் போது tombe pas dans l'orgueil. நீ பெருமையிலே En விழாதே. disant j'ai plus de péché. Hein? இத எனக்குள்ளாய் பாவம் Mon இல்லை. gars, tu es un pauvre pécheur, n'oublie pas ça. இதோ நீ பாவி. Est-ce que tu comprends? Dis Amen fort, Amen fort. Vous êtes toujours des pauvres pécheurs. நாம் பாவிகளாய் தான் On est இருக்கிறோம். toujours des pauvres pécheurs. எப்போதும் பாவிகளாய் தான் இருக்கிறோம். Alors tu comprends de ce que je parle? அப்ப நான் பேசுகிற காரியம் Cela உங்களுக்கு veut dire புரிகிறதா? quoi? Dieu seul est saint. அப்ப தேவன் மாத்திரமே Dieu பரிசுத்தர். seul est juste. தேவன் மாத்திரமே Alors quand tu rentres நியாயாதிபதி. dans l'église là, அப்படி சபைக்குள்ளாய் ne வரும்போது te prends pas que tu es juste. Hein? இது நீ நியாயாதிபதியாய் உன்னை காட்டிக்கொள்ளாதே. Tu sais le problème d'où il vient? எங்க இந்த பிரச்சனை வருகிறது? Tu ne regardes pas ton Dieu quand tu rentres dans l'église, tu regardes tes frères et sœurs. இத நீ சபைக்கு வரும்போது நீ தேவனை பார்ப்பதில்லை, உன்னுடைய சகோதர சகோதரிகளை பார்க்கிறாய். Chez moi, Il tout le doit monde l'entendre. vient vers moi. எல்லாம் என்னிடத்திலே Personne ne வரணும். vient et moi je connais qui je suis. Hein. இதை யார் என்கிட்ட வரணும்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும். Tu es qui toi? அப்ப நீ யார்? Tu es qui? யார் நீ? Devant Dieu, tu es la poussière. இந்த தேவனுக்கு முன்பாக நம்ம Tes frères et தூசிகளாய் sœurs aussi, il y a இருக்கிறோம். des poussières. உன்னுடைய சகோதர சகோதரிகளும் தூசிகளாய் Oui ou இருக்கிறார்கள். non? ஆமாவா On இல்லையா? est des poussières. எல்லோரும் Alors தூசிகளாய் qu'est-ce que tu es en இருக்கிறோம். train de chanter? அப்ப என்ன நம்ம Alors பாடிக்கொண்டிருக்கிறோம்? est-ce que tu comprends de ce que je parle? நான் சொல்லுகிற காரியம் Alors உங்களுக்கு maintenant, புரிகிறதா? quand j'explique tout ça, là, இதை நான் விளக்கி உங்களுக்கு சொல்லும்போது écoutez, l'introduction même, இதோ தொடர்ச்சி si tu ne ஆரம்பமே comprends pas la profondeur de ce verset-là, அதனுடைய ஆழங்கள் இந்த வசனத்தில் நமக்கு புரியவில்லை என்று tu சொன்னார். partiras comme si c'était rien passé dans ta vie. உன்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது போலே Marcher dans la sagesse, c'est très important. ஞானத்திலே நடக்க வேண்டியது மிக Donc முக்கியமானது. chaque jour, quand tu te lèves, tu dois dire, Seigneur, அப்ப ஒவ்வொரு நாளும் நீ ஏந்திருக்கும் போது நீ சொல்ல Saint-Esprit. வேண்டியது பரிசுத்த ஆவியானவரே guide-moi dans la sagesse. ஞானத்திலே வழி நடத்தும். Ah oui? Guide-moi dans la sagesse. என்னை ஞானத்திலே வழி நடத்தும். Parce qu'on rougit toujours par l'intelligence. இது நம்மளுடைய சுய அறிவிலே நம்ம கத்திக் கொண்டிருக்கிறோம். Est-ce que tu comprends ce que je dis? சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறது? Quand tu te lèves, c'est simple. நீ ஏந்திருக்கும் போது Le சிம்பிளான patron, il t'a donné un travail. உங்களுடைய மேல் அதிகாரி உங்களுக்கு ஒரு வேலையை Depuis la semaine கொடுத்திருக்காங்க. dernière, tu ne l'as pas fait. இத போன வாரத்துல இருந்து அதை நீ செய்யலன்னு Tu l'as சொன்ன. zappé. நீ அதை விட்டுட்டேன்னு சொன்னல. Lundi, tu te réveilles avec ton intelligence. இத திங்கட்கிழமை உன்னுடைய அறிவிலே நீ ஏந்திருக்கும் போது Tu le vois, la semaine dernière, il y avait un boulot qui est tombé, tu ne l'as pas fait. இதோ போன வாரம் ஒரு வேலை வந்திருந்தது அதை நீ செய்யல. Si tu es avec la sagesse de Dieu, நீ தேவனுடைய ஞானத்திலே இருந்திருப்பாய் என்று tu சொன்னார். vas dire bonjour, நீ என்ன சொல்வாய் என்று சொன்னால் வணக்கம் pardon d'abord, என்னை மன்னிச்சிருங்க parce que je n'ai pas assumé de ce que vous avez donné la semaine நீங்க dernière. போன வாரம் கொடுத்ததை நான் செய்யவில்லை. Mais si tu répètes en disant bonjour, நீ எப்படி பதில் சொல்ற என்று சொன்னால் avec tout le boulot que j'avais, எனக்கு இருந்த எல்லா வேலையும் avec மத்தியிலும் tous les 36, 39, oh, certains ils disent 110 mails, hein, இதோ avec நீ les 110 அனுப்புன- mails que j'ai traités, இதோ நீங்க 150 je suis zappé de cette mail-là. நீங்க கொடுத்த Ok, அந்த il y avait qu'un mail qui est tombé la semaine dernière, hein. திருப்பி போன வாரம் அது விழுந்தது. Voilà, toutes les choses que tu es tombé, c'est de publicité. எல்லா காரியமும் வெறும் Alors, qu'est-ce que tu dis là? Tu racontes des choses là. நம்ம பேசுகிற Je அந்த te le dis, காரியம் ça, c'est pas la sagesse de Dieu. அது தேவனுடைய ஞானம் அல்ல. Tu es en train de mijoter avec ton intelligence et உன்னுடைய attention. சுய அறிவிலே நீ இருந்து Il y a quelqu'un qui dit Amen கொண்டிருக்கிறாய். plus fort. Amen. Alléluia. 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 Alors, réfléchissez maintenant, quand vous êtes dans ce monde-là, நீங்க இந்த உலகத்துல இருக்கும்போது vous chrétiens, கிறிஸ்தவர்களே comment tu te comportes? எப்படி நீ நடந்து கொள்கிறாய்? Quand tu cherches des excuses à la vitesse pour répondre en disant que இத நீ ரீசன் தேடி கொண்டிருக்கிற ce n'est pas ma faute, அது என்னுடைய தவறு இல்லை. c'est votre faute. அது உங்களுடைய தவறு என்று Et சொல்லி. ben, toi, tu parles pas selon la sagesse. அப்ப தேவனுடைய ஞானத்திலே நீ பேசவில்லை. Tu es un braqueur ou tu es un cible? Quand tu as de la sagesse, tu seras un cible. நீ தேவனுடைய ஞானத்திலே இருந்தாக்கா Tu seras un cible. நீ ஒரு சீப்லா இருப்ப. Tout le monde va tirer dessus. எல்லாம் அதுல Si tu es un braqueur, தெரிவாங்க.
ஆனா selon ton நீ எரிகிறவனா intelligence. இருந்தாக்கா C'est toi qui vas tirer tout le monde. நீ தான் எல்லார் மேலயும் எரிந்து Parce que tu கொண்டிருப்பாய். vas dire que c'est moi Hitler. இதோ நான் தான் ஹிட்லர் என்று Ah சொல்லி. oui, dans ta vie, c'est toi Hitler. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் தான் ஹிட்லரா இருக்கிறோம். Quelqu'un me pose question, hein, est-ce que c'est moi qui parle là? இதோ என்ன குறித்து தான் Est-ce que c'est பேசுகிறாரா? de moi qui parle, c'est l'Esprit Saint? இந்த பரிசுத்தவாளர் என்னை குறித்து தான் பேசுகிறாரா? On braque tout le temps avec la parole, oui ou non? தேவனுடைய வசனத்துல எப்போது நம்ம Là-dedans, கருத்தை c'est கொண்டே le code, இருக்கிறோம். je te le dis, beaucoup de gens நிறைய ஜனங்கள் font அல்ல des bêtises dans leur travail. அவங்களுடைய வேலை தளத்துல நிறைய தவறுகளை Ils sont en செய்கிறார்கள். train d'attaquer le patron jusqu'au prud'homme. இதோ பிரீதம் வரைக்கும் அவங்களுடைய அதிகாரியை கொண்டு Mais la faute, செல்கிறார்கள். c'est à eux. ஆனா அவங்களுடைய தவறா தான் அது இருக்கும். Ils s'avouent jamais. ஆனா அது அவங்க எப்போதும் ஒத்துக்க மாட்டாங்க. Pourquoi? ஏன்? Parce qu'il n'y a pas la sagesse là. அது ஞானம் Il இல்லை. n'y a pas la sagesse de Dieu. அது தேவனுடைய ஞானம் Donc இல்லை. la Bible décortique, அப்ப வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. attention, ஜாக்கிரதை. dans la sagesse terrestre, இது இந்த உலக ஞானத்திலே tu peux tout l'avoir. எல்லாம் உனக்கு Tu peux கிடைக்கலாம். bien vivre. நீ நல்லா Tu வாழலாம். peux bien gagner. நீ நல்லா Tu சம்பாதிக்கலாம். peux bien économiser. நீ நல்லா சேமித்து Tu peux வைக்கலாம். bien choisir நீ நல்லா தேர்ந்தெடுக்கலாம். tes études, உன்னுடைய 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 படிப்பை, tes travails, உன்னுடைய வேலையை, tes partenaires, உன்னுடைய மனைவியோ ta mode கணவனோ, de vie. உன்னுடைய வாழ்கிற Tu முறையை peux tout faire. எல்லாம் நீ செய்யலாம். Mais tout, il y aura un échec dans ta vie. ஆனா எல்லாவற்றிலையும் உனக்கு ஒரு தோல்வியை நீ Dans கண்டடைவாய். toutes ces choses, எல்லா il y aura காரியத்திலும் toujours un échec. ஒரு தோல்வி அதுல Il y aura இருக்கும். un temps, tu vas dire que pourquoi j'ai fait ça. ஒரு நேரத்துல நீ சொல்லுவ ஏன் இதை நான் செய்தேன் என்று சொல்லி. Tu regretteras toujours un jour en disant que ஒரு நாள் நீ யோசிப்ப pourquoi j'ai fait ça. இதை ஏன் நான் செய்தேன் என்று சொல்லி. Pourquoi j'ai pas attendu un peu. ஏன் நான் கொஞ்ச நேரம் காத்து Pourquoi je கொண்டிருந்தேன். me suis speedé à la vitesse là. ஏன் சீக்கிரமா அதை செய்தேன் என்று சொல்லி. Pourquoi j'ai donné ça. ஏன் இதை நான் கொடுத்தேன். Non. Écoute ton cœur, il te parlera. இதோ உன்னோட இருதயத்தை கேட்டு பாரு, அது பேசும். Écoute ton cœur, il te உன்னோட parlera. இருதயத்தை கேட்டு பாரு, அது உன்னிடத்தில் À பேசும். chaque fois, ஒவ்வொரு முறையும் l'être humain, மனுஷன் quand il fait quelque chose ஒரு காரியத்தை அவன் செய்ய selon son propre sagesse, அவனோட சுய ஞானத்தினாலே il y a toujours des dégâts là-dedans. அதுல ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக Il y இருக்கும். a toujours des dégâts là-dedans. அதுல கண்டிப்பாக பிரச்சனைகள் தானே இருக்கும். La façon de vivre, அவன் வாழ்கிற முறையிலே, la façon d'être, அவன் இருக்கிற முறையிலே il va toujours faire quelque chose qu'il ne fallait pas. அது செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நிச்சயமா அவன் Donc l'être செய்வான். humain habitue அப்ப மனுஷன் அதுலயே பாருங்க à இருக்கான். vivre dans cette combat அந்த யுத்தத்திலே வாழ அவன் avec sa propre sagesse. அவனோட சுய ஞானத்திலே. Une personne qui vit comme ça, யார் அப்படி வாழ்ந்து il a fait une vie கொண்டிருக்கானோ familiale, இந்த குடும்ப வாழ்க்கையை அவன் il a நடத்தி vu des enfants, அவன் பிள்ளைகளை il a vu des பெற்று petits-enfants. அவன் பேர Maintenant, il est பிள்ளைகள் devenu très vieux. இது அவன் வயசான போதும் Qu'est-ce que vous croyez qu'il va conseiller à ses petits-enfants? அவன் பேர பேத்திகளுக்கு அவன் என்ன ஆலோசனை கொடுப்பான்னு Un நினைக்கிறேன். homme qui vit dans l'orgueil, இத பெருமையில வாழ்கிற ஒரு un homme qui மனுஷன், vit dans son propre intelligence, dans sa propre sagesse, அவன் சுய அறிவிலே சுய ஞானத்திலே un வாழ்கிற homme ஒரு qui était மனுஷன், têtu pendant toute sa vie. அவனுடைய சுய அறிவிலே இருக்கிற மாதிரியே இருக்கிற ஒரு Qu'est-ce qu'il மனுஷன் va conseiller pour ses petits-enfants? அவங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? C'est un vieux dangereux. அவன் ரொம்ப J'appelle ce que les vieilles danger. இல்ல ஒரு வயசான Non, oui ou non? ஆமா. Alors nous, qu'est-ce qu'on dit? ஆனா நாம என்ன சொல்லுவோம்? Ah, on devait respecter les âgés. Hein? இத பெரியவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். Respecte les âgés. அவங்கள ரெஸ்பெக்ட் Ne பண்ணணும் தான். faites pas comme ils font s'ils ne sont pas en Christ. D'accord? La parole அவங்க jamais. இல்லாம நம்ம நடந்து கொள்வாங்கன்னா அதே மாதிரி நடக்காதீங்க. Respecte. அவங்க மரியாதை செலுத்து. Respecte. அவங்க மரியாதை கொடு. Mais ne faites pas comme ils le font. ஆனா அவங்க செய்கிற பிரகாரம் நீ Ils செய்யாத. vont dire que j'ai 70 ans d'expérience sur terre. இது 70 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பூமியில 70 சொன்னாங்க. ans quoi? À voler? இது திருடத்துல 70 வருஷமா? À tricher? இல்ல ஏமாத்தத்திலே? Non, oui ou non? ஆமாவா இல்லையா? Non, mais si, moi je le dis, mes pasteurs ils sont en train d'exagérer là. இதோ நான் சொன்னா இந்த பாஸ்டர் இதோ சொல்றாரு. Job 39. இதோ யோபு 32:9 Selon Darby, la Bible dit, டார்வின் பிரகாரம் வேதம் சொல்லுகிறது. ce ne sont pas les grands qui sont sages, ni les anciens qui discernent ce qui est juste. யோபு 32:9 பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. Ce ne sont pas les grands qui sont sages. இது பெரியவர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல. Ce n'est pas l'âge qui procure la sagesse. இது அவங்களுடைய வயசு அவங்களுடைய Ce ஞானத்தை n'est pas காண்பிப்பது l'âge அல்ல. qui procure la sagesse de Dieu. இந்த தேவனுடைய ஞானத்தை காண்பிப்பது அல்ல வயது. Un têtu qui vit 70 ans. 75 வருஷமா இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு Un மனுஷன் jeune de 16 ans qui était touché par la sagesse du Saint-Esprit. தேவனுடைய ஞானத்திலே பழக்க வைத்த 16 வயசு Ce ஒரு jeune மனுஷனும் conseillera à ce 70 ans pour dire comment il va vivre. Acclame la parole, Amen. Alléluia. Alléluia. அல்லேலூயா. Ah oui, ce verset, c'est ce qui parle. இது இந்த வசனத்துக்கு பிரகாரம்
அவர் அதைதான் சொல்லுகிறார். Tous les vieux ne sont pas des sages, c'est ça, des sages. எல்லா பெரியவர்கள் எல்லாம் ஞானிகள். Regarde tout ce qui se passe dans ce monde là aujourd'hui. இந்த உலகத்தில் நடக்கிறதை C'est des personnes âgées qui font beaucoup de bêtises. இது வயசானவங்க தான் அதிக. Des personnes âgées qui font beaucoup de bêtises là. இந்த வயசானவங்க தான் அதிக. D'où ils sont ces gens là? அப்ப எங்க இருந்து Qu'est-ce qu'ils ont vu comme expérience de ce monde என்ன là? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அவங்களுக்கு உலகத்துல? Alors qu'est-ce qui se passe? அப்ப என்ன நடக்கிறது? L'être humain, vous chrétiens, மனுஷன் நீங்க discernez. அது நல்ல Est-ce que ces gens marchent selon la sagesse de Dieu ou la sagesse de cette அந்த terre? மனுஷர்கள் தேவனுடைய ஞானத்திலே இல்ல உலக ஞானத்திலே Voilà நடக்கிறது. qu'est-ce qui différencie entre les chrétiens et les gens de ce monde là. என்ன அவங்களை விடுதலையாக்கி காட்டுகிறது பாருங்க. Donc la Bible est claire. அப்ப வேதம் நமக்கு தெரியும். Beaucoup de gens savent vivre comme je l'ai dit. நிறைய பேருக்கு வாழ தெரியும் நான் சொன்னது பாருங்க. Dans ce monde. இந்த உலகத்திலே. Mais dans toute leur action, ஆனா அவங்களுடைய எல்லா செயல்களிலும் il y a des failles qui est collées. நிறைய தவறுகள் இருக்கும். Il y a une action contre cœur. இது அவங்களுடைய இதயத்துக்கு Il y a un désordre. அது நிறைய Il y a டிசாஸ்டர் un இருக்கும். péché qui manifeste. அதில இருந்து பாவங்கள் வெளிப்படும். Oui. Soit ils mentent, ஒன்று பொய் சொல்வாங்க, soit ils trichent, இல்லன்னா ஏமாத்துவாங்க, soit ils commettent quelques erreurs. இல்ல அவங்க நிறைய தவறுகளை Pour செய்யலாம். eux, c'est quoi? Tout est permis. அவங்களுக்கு என்ன எல்லாமே செய்யலாம்னு Ah சொல்றாங்க. oui, hein, moi je l'ai fait pour mon bien. Hein. இத நான் நன்மைக்கு தான் செய்தேன்னு Donc நினைச்சேன். si tu veux avoir du bien, tu peux égorger quelqu'un toi. அப்ப நன்மை உனக்கு ஏதாவது தேவைன்னா மத்தவங்களை சாவடிக்க அடிச்சிடலாமா? Hein, si tu veux du bien, tu n'hésiteras pas d'égorger quelqu'un. அப்ப நீ மத்தவங்களை சாவடிக்க கூட துணிஞ்சிடும் உனக்கு ஏதாவது தேவை. Arrêtez, propre raisonnement. அப்ப நம்மளுடைய சுயநீதியிலே நிற்க கூடாது. La sagesse de l'Éternel, ce n'est pas ton propre raisonnement. இது தேவனுடைய ஞானம் Voilà la Bible, comment t'explique? கிடையாது. அப்ப என்ன சொல்லுகிறது வேதம்? Parce que ces gens, ஏன்னு சொன்னால அந்த ஜனங்கள் ils sont en train de marcher dans ce monde comme ils இந்த veulent. உலகத்துல அவங்க இஷ்டத்துக்காக En நடந்துக்கிறாங்க. aucun cas, ils demandent l'avis du Créateur. இது ஒரு இடத்துல அவங்க தேவனுடைய அந்த சித்தத்தை En aucun கேட்பதில்லை. cas, ils demandent, Seigneur, comment tu veux que je vis dans ce monde? இந்த உலகத்துல எப்படி வாழணும் என்று சொல்லி தேவனிடத்துல அவர்கள் Beaucoup de gens கேட்பதில்லை. adressent la parole avec Dieu, avec le Créateur là, நிறைய பேர் தேவனிடத்துல பேசுகிறார்கள் juste pour demander donne-moi. ஏதாவது தேவை என்று சொன்னால் மாத்திரம். Ah oui, oui. On dit que ça, donne-moi Seigneur. எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். On ne dit jamais, Seigneur, comment je devais marcher. ஆனால் எப்படி நான் நடக்க Comment je dois être selon ta volonté, Seigneur. எப்படி உங்களுடைய சித்த பிரகாரம் நான் இருக்கணும் என்று சொல்லி Donc, il ne consulte jamais la parole de Dieu. தேவனுடைய வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க Si tu ne consultes pas la parole de Dieu, தேவனுடைய வசனத்தின்படி நடக்க tu ne peux pas être guidé selon la parole, selon la sagesse de l'Éternel. தேவனுடைய ஞானத்தின் பிரகாரம் நம்மால் நடந்து கொள்ள முடியாது. Je dis Amen. Amen. Alors, écoutez-moi bien. அப்ப நான் சொல்வதை நன்றாய் Quand கேளுங்க. vous marchez, நீங்க ne நடக்கும்போது dites pas parce que vous avez la Bible dans votre main, hein, உங்களுடைய கரத்திலே que வேதம் vous marchez selon la இருக்கிறது. parole, c'est faux. நீங்க வசனத்தின் பிரகாரம் நடக்கிறீங்கன்னு சொல்லாதீர்கள். Est-ce que vous comprenez de ce que je parle? சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறதா? Ne dis jamais parce que tu as la Bible dans ta main. உங்களுடைய கரத்திலே வேதம் இருக்கிறபடினாலே Je marche selon la parole. நான் வசனத்தின் பிரகாரம் நடக்கிறேன் என்று Lire la சொல்லாதீர்கள். parole, c'est une chose. வசனத்தை வாசிப்பது வேறு, Appliquer la parole dans ta vie, c'est une autre அந்த chose. வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வது வேறு. Beaucoup de gens aiment lire. நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கும், Ils n'aiment pas accomplir de ce qu'ils ont lu. ஆனால் அவங்க வாசித்ததின்படி அவங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க அவங்களுக்கு பிடிக்காது. Est-ce que tu comprends? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? C'est pour ça que je te dis, அதனால தான் நான் சொல்லுகிறேன், tous ceux qui sont en train de lire படிக்கிறவங்க எல்லாம் ne sont pas des intellectuels. அவங்க எல்லாம் படிச்சவர்களும் மேதைகளும் Le கிடையாது. peu de choses que tu as lues, நீ கொஞ்சம் வாசித்த அந்த des bonnes காரியம் choses, நல்ல tu காரியங்கள் appliques dans ta vie. உன்னுடைய வாழ்க்கையிலே அதன்படி செய்தால் Pas de l'intelligence et la sagesse qui vient du Très-Haut. Acclame la அப்ப parole. அதுதான் d'Amen. உன்னதத்திலிருந்து Alléluia. 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 Voilà, Ecclésiaste 4:16, la Bible dit, இந்த பிரசங்கி 4:13 சொல்லுகிறது, mieux vaut un enfant pauvre et sage qu'un roi vieux et insensé. இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடவனும் ஆகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி என்று சொல்லி சொல்லுகிறது. Mieux vaut un enfant pauvre et sage qu'un roi vieux et insensé qui ne sait plus écouter les avis. ஆலோசனை கேளாத கிழவனும் மூடவனுமாகிய Ecclésiaste ராஜாவை பார்க்கிலும் 4:13. ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே Enfin, வாசி. arrêtez de cogiter. Si vous l'avez laissé, c'est pas grave. Retenez le verset. Un jour, vous prendrez le bon livre. De toute façon, il est enregistré. Alors, est-ce que vous comprenez de ce que je parle? சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறதா? Un jeune, ஒரு இளைஞன் il peut être pauvre அவன் ஏழையா parce qu'il n'a இருக்கலாம், pas encore des expériences sur terre. இந்த உலகத்திலே அதிகமான வாழ்க்கை Mais s'il est அவன் sage, ஆனால் அவன் ஞானியா இருந்தால் béni soit ce jeune. அவனை நீ ஆசீர்வதி. Mais un roi, ஆனால் ஒரு
ராஜாவோ il a tout. அவனுக்கு எல்லாம் இருந்தோம். Dieu est insensé. இது அவன் À ton avis, comment il a gagné toutes les choses? À votre avis, il a gagné comment? அவன் எப்படி அதை சமாளித்திருப்பானோ? Alors la Bible, qu'est-ce qu'il dit? அப்ப வேதவசனம் நமக்கு என்ன Ces சொல்லுது? gens, ils ne savent pas écouter les avis. இதோ இந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கு ஆலோசனை கேட்பதற்கு பிடிக்கும். Oui ou non? ஆமாவா இல்லையா? Va annoncer aujourd'hui, tu dis, ah oui, j'ai compris la parole de Dieu. இன்னைக்கு போய் சொல்றேன்னா எனக்கு புரிஞ்சிச்சு. Chez toi, au bled, là, amène la parole, va annoncer à ton papy, à ta mamie. இதோ உன்னுடைய ஆயா தாத்தா கிட்ட போய் இந்த வசனத்தை சொல்லி Dis, பாரு. si tu n'acceptes pas Jésus, tu partiras à l'enfer. இதோ நீ இயேசு ஏற்றுக்கலன்னா நீ நரகத்துக்கு போவேன்னு சொல்லி பாரு. Je m'en fous, c'est moi la reine de l'enfer. இதோ நான் தான் நரகத்தினுடைய ராணி என்று சொல்லுவாங்க. Non, oui ou non? ஆமாவா இல்லையா? Pourquoi? ஏன்? Ces gens, ils sont têtus. ஏன்னு சொன்னா Parce qu'ils ont vécu comme ça. அவங்க அப்படித்தான் C'est வாழ்ந்துட்டாங்க. des insensés, la Bible dit. அவங்க ஞானமற்றவர்கள். Ils n'aiment pas écouter les avis, les biens, le bon avis des autres. இத மத்தவங்களுடைய நல்ல ஆசனை. J'ai vécu comme ça. நான் அப்படித்தான் வாழ்ந்தேன். Eh ben, tu comprends maintenant? இப்போ உனக்கு புரிகிறதா? Avec la parole, வசனத்தினாலே. on devait savoir conquérir les gens. Acclame la parole, dis Amen. Avec la sagesse, tu devais savoir conquérir. ஞானத்தினாலே அவர்களை எடுத்துக்கொண்டு வர Voilà தெரியும். la Bible, qu'est-ce qu'il est en train de dire? இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? Le roi insensé, இதோ ஞானமற்ற ஒரு ராஜா. plus il a de l'expérience, அவனுக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் il n'écoutera jamais les avis de Dieu. தேவனுடைய ஆலோசனை ஒரு Il நாளும் n'écoutera கேட்க மாட்டான். jamais les avis de ceux qui ont la sagesse de Dieu. இந்த தேவனுடைய ஞானம் உள்ளவருடைய ஆலோசனையும் அவன் கேட்க Combien மாட்டான். de personnes disent Amen? எத்தனை பேர் ஆமென் Parce சொல்லுங்க? qu'entre leur sagesse à eux et la sagesse de cette personne, ஏன்னு சொன்னா அவங்க ஞானத்திலும் மற்ற ça ஞானத்திலும் fait un grand micmac. இதை எப்போதும் அப்படி அப்படி Ça மசாலா ne இருக்கும். colle pas. ஒரு நாளும் அது ஒத்து போகாது. Ils rigolent sur nous. அவங்க சிரிக்கிற வரைக்கும் Ils se moquent de nous. இதை நம்ம Ils disent qu'ils இழிவுபடுத்தினாலும் connaissent tout. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க சொல்லுவாங்க. Attention, ஜாக்கிரதை. la sagesse de l'éternel, தேவனுடைய ஞானம், sa fin, la fin de la sagesse éternelle, தேவனுடைய அந்த ஞானத்தின் கடைசி, c'est la vie éternelle. அது நித்திய ஜீவன். La sagesse de ce monde, இந்த உலகத்தின் ஞானம், c'est la destruction. அது அழிவு. Puisque l'être humain ne voit pas leur fin, இது ஜனங்க பாருங்க அவங்களுடைய ils முடிவை sont en train de danser பார்க்கறதுனால selon leur intelligence. அவங்க சுய அறிவிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். Donc, qui est sage alors? அப்ப யார் ஞானி? Qu'est-ce qu'on doit faire? என்ன செய்ய வேண்டும்? Comment on devait se comporter? எப்படி நடந்து கொள்ள C'est ça la வேண்டும்? question maintenant. இதுதான் கேள்வி. À chaque fois dans le verset, quand tu lis, ஒவ்வொரு வாட்டியும் நீ quand tu as lu tout à வாசிக்கும் l'heure, ce Éphésiens 5 et 15 là, முதல்ல நீ எபேசியரை வாசிக்கும் போது 5வது pose அதிகாரத்திலே question, est-ce que tu marches selon la sagesse de l'éternel ou pas? நீ கேள்வி கேட்டு பார், தேவனுடைய ஞானத்திலே நீ நடந்து கொள்கிறாயா? Alléluia. ஹalleluya. Alléluia. ஹalleluya. Attention. ஜாக்கிரதை. Quand vous lisez le verset là, la parole, நீங்க வசனத்தை வாசிக்கும் போது ça devait te transformer. அது நம்மை மாற்ற வேண்டும். Si tu regardes les autres en lisant, இத மத்தவங்களே படிச்சீங்கனே il பாக்கும்போது n'y a aucun impact de la parole dans ta vie. இது உன்னுடைய வாழ்க்கையில இந்த வசனம் பிரதிபலிக்காது. Alors, dis d'abord la parole c'est pour moi. அப்ப முதல்ல சொல்லு வசனம் La எனக்கு parole தான். c'est pour me changer. வசனம் என்னை மாற்றி Donc je vais vous dévoiler 3 catégories où tu peux comprendre ou discerner que tu as la sagesse de Dieu. மூன்று காரியங்களை உனக்கு விளக்கி சொல்லுகிறேன். அதுல எந்த இடத்துல தேவனுடைய ஞானத்தில் Première chose, முதலிலே Proverbe 15, 31. நீதிமொழி 15:31. L'oreille attentive aux réprimandes qui mènent à la vie fait son séjour au milieu des sages. L'oreille attentive aux réprimandes qui mènent à la vie fait son séjour au milieu des sages. ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்திலே தங்கும். Ceux qui font très attention aux réprimandes. யார் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறார்கள்? Ceux qui font très attention aux réprimandes. யார் கடிந்து கொள்ளுதலை ஜாக்கிரதையா Qui ஏற்றுக்கொள்கிறார்கள்? t'emmènent à la vie éternelle. நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும் என்று On சொல்லி appelle ces gens sont des sages. Acclame அந்த la parole. மனுஷர்கள் தான் Alléluia. ஞானவான்கள். Ce n'est pas on t'a réprimandé, mais parce que tu n'as pas le choix, tu es en train de classer le don en restant ici, que tu es sage. இது உன்னை கடிந்து கொள்ளுதனால நீ பல்ல கட்சி நீங்க இருக்கிற என்று சொன்னால் நீ ஞானி அல்ல. Regardez comment ils me crient dessus tout le temps. எப்போதும் பாருங்க என்ன கத்திக்கினே Je இருக்கிறாங்கன்னு n'ai சொல்லி. pas le choix, mon mari va donc je devais y aller aussi. இதோ என் கணவன் போறார் அதனால நானும் Je n'ai போறேன். pas le choix, ma femme ne lâche pas ce pasteur, donc je suis ici aussi. என் மனைவி போறாங்க அதனால நானும் போறேன். Regarde, tu n'es pas encore arrivé à la sagesse là. அப்ப இன்னும் நீ ஞானத்தை Est-ce que பெற்றுக்கொள்ளவில்லை. tu comprends? La sagesse de Dieu, தேவனுடைய ஞானம் dans un premier temps, முதல்ல ils t'apprennent comment il faut humilier à la réprimande. எப்படி La femme va கடிந்து parler கொள்வதற்கு உன்னை தாழ்த்த Il வேண்டும். t'apprend comment tu devais humilier devant la réprimande. கடிந்து கொள்வதற்கு
முன்பாக எப்படி உன்னை தாழ்த்தணும்னு கற்றுக் கொடுக்கும். Alléluia. அல்லேலூயா, Alléluia. அல்லேலூயா. Ce qui est très important. அது மிக முக்கியமான காரியம். Regarde la parole comment il parle. இந்த வசனம் எப்படி பேசுகிறது பாருங்க. Quand ta serviteur te corrige, இந்த ஊழியக்காரர்கள் உன்னை கண்டிக்கும் selon la parole, வேத வசனத்தின் பிரகாரம் ce que tu as fait, ce n'est pas bon. நீ செய்தது நல்லதல்ல என்று சொல்லி Tu l'écoutes, அதை கேட்டு tu humilies, அதனை தாழ்த்தி tu changes tout de suite ta vie. உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக் கொள்வாய் என்று Tes actes சொன்னால் négatifs, உன்னுடைய எல்லா நெகட்டிவான tu es காரியத்தையும் un sage. Je நீ l'appelle. ஞானி. Acclame la parole, dis Amen. Amen. Alléluia. அல்லேலூயா. Personne n'est parfait dans le monde. உலகத்துல யாரும் பெர்ஃபெக்ட்டானவங்க Alors ne கிடையாது. dis pas que toi tu as vécu 100% parfait, que c'est maintenant qu'un pasteur qui vient pour te corriger. இத நீ 100% பெர்ஃபெக்ட்டா வாழ்ந்துட்டு Non, si இப்பதான் quelqu'un te ஒரு corrige, ça மாசம் veut dire qu'il y a quelque chose qui கண்டிக்கிறாங்க. ne va pas. அப்போ உன்னை கண்டிக்கிறாங்கன்னா ஏதோ Plus சரியில்லாத que காரியம் tu நடக்குது. justifies, qu'est-ce qui va se passer? அப்ப நீ உன்னை ரீசன் பண்ணிக்கிறதுனால C'est la என்ன guerre, நடக்குது? oui ou non? யுத்தம் Maintenant, நடக்குது. la Bible, qu'est-ce qu'il dit? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? Marche avec la sagesse. ஞானத்திலே நடந்து கொள். La sagesse montre d'abord l'humiliation. ஞானம் முதல்ல நமக்கு தாட்சியை கற்றுக் கொடுக்கும். Non seulement quand tu es sans effort, 100% réprimande, இத கண்டித்து கொள்ளுதல் mais இல்லாமல் la correction quand ça vient. கண்டிப்பு Quand la வரப்போகும். réprimande vient vers toi, கண்டிப்பு உன்னிடத்திலே c'est வரும்போது là que tu devais savoir humilier et d'accepter. அப்பதான் உன்னை தாழ்த்தி நீ அதை ஒற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள Alléluia. 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 Arrêtez. Ils n'ont pas pointé ton défaut là en disant là tu as un défaut là. யாரும் உன்னை கண்டிக்கல என்று சொன்னாக்கா Comment tu peux l'humilier? எப்படி உன்னை நீ Comment தாழ்த்த tu முடியும்? peux t'humilier toi-même? எப்படி உன்னை நீ தாழ்த்திக் கொள்ள Quand முடியும்? tu dis que je suis humilié, je suis humilié, je இதை suis நான் humilié. தாழ்த்திக்கிறேன், Là tu fais des conjugaisons, ça s'arrête là. அப்ப நீ Ta vie n'a pas changé. உன்னுடைய வாழ்க்கை Ah, மாறவில்லை. amen. Combien de personnes me regardent? Amen. Combien de personnes me regardent? Hein? L'humiliation, தாட்சி c'est par l'action. செயல்களினாலே Attention de ce qu'il dit là. ஜாக்கிரதை அவர் C'est சொல்லுகிற surtout காரியம். quand il y a la réprimande. கண்டிப்பு வரும்போது Ton தான் cœur, il lâche pas, il n'accepte pas. இதோ உன்னுடைய இருதயம் அதை Ton cœur, il se met en colère. இதோ உன்னுடைய இருதயத்திலே கோபம் Ton வருது. cœur brûle là. உன்னுடைய இருதயம் Par ta எரிகிறது. colère. Ta tête கோபத்திலே chauffe. இதோ நம் தலை Mais tu dis சூடாகுது. rien. ஆனா ஒண்ணும் சொல்லாம Mon gars, t'as pas la sagesse là. இதோ உனக்கு ஞானம் இல்லை, ஜாக்கிரதை. Ma femme, ma fille, t'as pas la sagesse. என்னோட மகனே மகளே ஞானம் அல்ல. Est-ce que tu saisis de ce que j'ai dit? நான் சொல்லுகிறது உங்களுக்கு La parole de புரிகிறதா? correction, tu l'as brûlée avec ta colère. இதோ உன்னுடைய அந்த கண்டிப்பை நீ வந்து உன்னுடைய ஆத்திரத்துல அதை விட்டு Tout ce போயிரு. qu'on fait maintenant, அப்ப நான் செய்கிற எல்லா c'est காரியமும் en diplomate qu'on travaille. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா செய்வோம் எல்லாமே. Comprenez le diplomate, c'est quoi? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியாது. Beaucoup de gens travaillent des années avec leur patron, le même patron, mais ils détestent le patron. இத நிறைய பேர் ஒரே மேலதிகாரி கூட வேலை செய்வாங்க, ஆனா அவங்களுக்கு Quelqu'un peut dire amen? சொல்லுங்க. Ils n'aiment pas ce qu'il fait. அவ செய்யறது அவங்களுக்கு N'aime pas ce qu'il பிடிக்காது. parle. அவங்க பேசுறது Ils n'aiment பிடிக்காது. pas quand il leur donne quelque chose qu'on signe. ஏதாவது ஒரு காரியம் அவங்க சொல்றது Vous allez பிடிக்காது. voir, bonjour patron, ça va patron, au revoir ஆனா patron. நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு எப்போதும் Ça, ce n'est கேட்டுக்கிறேன். pas la sagesse, c'est diplomatique ça. அது ஞானம் அல்ல, அது நம்ம Donc டிப்ளமேட்டிக்கா attention, la différence, il y a une grosse différence là. அப்ப ஜாக்கிரதை, அது நிறைய Donc வித்தியாசம் la இருக்கு. Bible, il est clair. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. Et aujourd'hui, இன்றைக்கு les grands vieux, இந்த அரிய வயசானவங்க, les anciens, பழைய les ஆட்கள், gens qui ont eu des expériences de cette terre, இந்த உலகத்திலே நிறைய வாழ்ந்து முடிச்சவங்க apprennent aux jeunes, இளைஞர்களுக்கு என்ன கற்றுக் apprennent aux கொடுக்கறாங்க? jeunes இளைஞர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கறாங்க? comment on devait commettre des péchés. எப்படி பாவம் செய்யலாம் என்று சொல்லி. Il n'apprend pas comment on devait s'humilier devant la réprimande. இத கண்டிப்புக்கு எப்படி Il n'apprend pas ce que ça veut dire la கீழ்ப்படிந்து sagesse de l'éternel. தேவனுடைய ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதல்ல. Et bien, la génération, comment il est changé aujourd'hui. இந்த ஜெனரேஷன் எப்படி மாறி Regarde இருக்கிறது? les vieux, qu'est-ce qu'ils apprennent à ces petits-enfants. வயசானவங்க பேர பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் Comment il faut கொடுக்கறாங்க? commettre des péchés. எப்படி பாவம் செய்யணும்? Comment il faut y aller sans ticket là dans ton sport. இத டிக்கெட் இல்லாம எப்படி Comment il faut arnaquer les États. எப்படி கவர்மெண்ட் கிட்ட போய் Comment il சொல்லணும்? faut voler dans les magasins. எப்படி கடையில திருடணும்? Même si tu voles, ne sois pas attrapé par les polices. இத திருடினா கூட போலீஸ் பிடிக்காத Non, oui ou non. ஆமாவா இல்லையா? Écoutez-moi bien. நான் சொல்லுவதை நன்றாய் Les gens qui கேளுங்க. commettent des erreurs là. தவறு Ils se செய்யறவங்க fait attraper par la police. போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா Quand ils seront corrigés, அவங்க கண்டிக்கப்படும். regarde la manifestation qui se relève ici contre les policiers. இது போலீஸ்க்கு எதிர்ப்பா Pourtant, ils ont fait ce qu'ils devaient faire. இதை இத்தனைக்கும் அவங்க செய்ய Cela dit, ils ne sont pas வேண்டியது. contre leur enfant pour les corriger, pour le gifler. அவங்க பிள்ளைங்களை கண்டிப்பதற்காக அவங்க வரல. Non, oui ou non? ஆமாவா இல்லையா? Oh, ils l'ont mis dans la prison. அவங்க ஜெயில போட்டாங்க. Mais c'est pas parce qu'il n'a rien fait qu'ils l'ont mis en prison. ஒண்ணும் செய்யாம அவங்களை ஜெயில Non, oui ou non? ஆமாவா இல்லையா? Alors, qu'est-ce qui se passe? அப்ப என்ன Où நடக்குது? va la génération? எங்க போகுது இந்த Ils ஜெனரேஷன்? encouragent les défauts. அதைத்தான் அவங்க Ils ஊக்கப்படுத்துறாங்க. encouragent les péchés. அதை ஊக்கப்படுத்துறாங்க பாவம். Ils attirent ils apprennent comment il faut attirer les jeunes vers eux. இதான் இளைஞர்கள் எப்படி ஈர்க்கணும் என்று
என்று சொல்லி கற்றுக் Non, கொடுக்கிறாங்க. réfléchissez un peu. அப்ப யோசிச்சு பாருங்க. Les jeunes aujourd'hui, இன்னைக்கு இளைஞர்கள் ils sont en train de vivre அவங்க எப்படி வாழ்றாங்க? en imitant leurs grands qui sont en train de montrer comment il faut vivre. இது அவங்களுடைய பெரியவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி. Non, oui ou non? ஆமாவா இல்லையா? Malgré que ces gens, ils font semblant qu'ils corrigent ses enfants. இது அவங்களுடைய பிள்ளைகளை தெரிஞ்ச மாதிரி காட்டினாலும், Corriger, அவங்க கண்டிக்கிறது போல காட்டினாலும் ça ne change rien du tout. ஒண்ணும் மாறாது. Maman corrige sa fille, sa jeune fille là. இதோ பாருங்க, அம்மா வந்து பிள்ளையை Oui, parce que tu as mis du pantalon déchiré au niveau fesses, c'est pas bon. இத கீஞ்சி போன பேண்ட் போட்டுக்கிற ஃபேஸ்கிட்டன்னு சொன்னாக்கா, Et toi-même, tu mets des pantalons déchirés jusqu'aux cuisses. இத நீயே இத தொட வரைக்கும் கீஞ்சி போன காஸ்ட் போட்டுக்கிறேனா? Ah, ma fille ne sort pas comme ça, hein? இதோ மகள் இப்படி நீ வெளிய போவாதன்னு சொல்றாங்க. Oui, c'est ça. ஆமா, அதான் என்று சொல்லி போவாங்க. Et toi, tu tournes là, elle regarde, hein? நீ திரும்பும்போது C'est comme ça அவங்க qu'il vit. பார்த்து நீ இப்படிதான் வாழ்கிறாயா? Non, est-ce que vous comprenez de ce que je dis? நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? Hein? Telle mère, telle fille? இது எப்படி அம்மாவோ அப்படிதான் Ah பண்ணுவாங்க. oui ou non, telle mère, telle fille, hein? அம்மா எப்படியோ மகளும் அப்படிதான் இருப்பாங்க. Même aujourd'hui, beaucoup de gens, là, les jeunes, là, இன்னைக்கு நிறைய ஜான் ils ne பிள்ளைங்க comprennent pas அவங்களுக்கு புரியல qu'il y a une note de leur எல்லாத்துக்கும் comportement. அவங்களோட Ils ne regardent jamais ça. மார்க் இருக்குல்ல. Ils sont comme des foufous, ils disent que dès que je fais bien mes devoirs, je suis அவங்க எப்படி fiable. பண்ணா Non, vous n'êtes pas en train de faire attention. எனக்கு நல்ல மார்க்னு நினைக்கிறாங்க. Les profs, ils ne disent pas ça. ஆனா பாருங்க, Ils அவங்க regardent leur அதிகாரி façon de சொல்ல vivre, மாட்டாங்க, நீ எப்படி வாழ்ற, leur façon d'être, நீ எப்படி leur இருக்கிற, comportement, leur façon de parler. நீ எப்படி பேசுற சொல்லி Non, பார்ப்பாங்க. écoutez-moi. சொல்வதை நன்றாய் கேளுங்க. Auparavant, nous, quand on était petits, là, முதல்ல நம்ம சின்னதா இருக்கும்போது c'était obligatoire, ça. ரொம்ப முக்கியமானது. Comportement, c'était obligatoire. நம்மளுடைய நடக்கை Avec les பார்க்க parents, quand முக்கியமானது. ils parlent de notre note, là, இதோ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ils parlent de nos பேசும்போது comportements. நம்மளுடைய நடவடிக்கை குறித்து பேசுவாங்க. Est-ce que vous comprenez de ce que je dis? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Si les profs même, இதோ வாத்தியார்களே, ils viennent comme des loupards, இது அவங்களே பைத்தியம் ils viennent comme des பண்ணாங்க. disciplines. இது அவங்களே பரத்து Ils காட்சி viennent en disant n'importe quoi, je suis n'importe comment, là. இத நான் எப்படியே இது பண்ண Les enfants, ils vont வந்தாங்க. être comment? அப்ப பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? Ah, est-ce que vous comprenez? சொல்லுகிறது உங்களுக்கு Donc புரிகிறதா? la parole, il est claire. அப்ப வேத வசனம் தெளிவா La இருக்கு. parole, il est claire. வேத வசனம் தெளிவா La Bible இருக்கு. dit, வேதம் சொல்லுகிறது, attention, ஜாக்கிரதை, l'oreille attentive இது நல்லா கேக்குற au காது, reprimande அதை qui ஏற்றுக்கொள்ளும், mène à la vie éternelle, இவனுக்கு கொண்டு போகிறது. ça séjournera au milieu des sages. அவங்க ஞானிகளிடத்திலே அந்த காது தங்கும் என்று சொல்லி. Donc tu devais avoir de la reprimande. அப்ப நீ கடிந்து கொள்ளுதலை Les ஏற்றுக்கொள்ள anciens ou வேண்டும். les vieux dans notre maison, நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க ils devaient savoir reprimander leurs enfants, leur futur. பேர பிள்ளைகளே கண்டிக்க சரியா Donc வேண்டும். Proverbe 13:20, la Bible dit, வேத வசனம் நீதிமொழி c'est 13 lui qui சொல்கிறது, fréquente les sages devient sage. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். C'est lui qui fréquente les sages devient sage. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானத்தை Mais c'est அடைவான். lui qui se plaît avec les insensés s'en trouve mal. மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. C'est lui qui prend plaisir aux insensés. மூடருக்கு தோழனா C'est இருக்கிறவர்களோ, lui qui fait plaisir avec les insensés. இதோ மூடரோடு கூட இருக்கிறவர்களோ, Devient insensé. அவங்களும் பாருங்க மூடரா தான் போவாங்க. Devient insensé. அவங்களும் ஞானமற்றவர்களாய் Donc la போவாங்க. Bible, il est clair. இப்ப வேதம் நமக்கு தெளிவாய் Aujourd'hui, les சொல்லுகிறது. anciens, qu'est-ce qu'ils devaient faire? இன்னைக்கு வயசானவங்க S'ils என்ன avaient la செய்யணும்? sagesse de l'éternel, தேவனுடைய ஞானம் n'est-ce pas, ils devaient conseiller à ses enfants, à ses petits-enfants, அவங்க பிள்ளைகளிடத்துல பேர பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும்? attention, ஜாக்கிரதை, trouve des bons amis. இத நல்ல நண்பர்களை சம்பாதி. Attention, trouve des bons alentours. ஜாக்கிரதை, சுற்றுப்புறத்துல Attention நல்லவர்களாக de ce இரு. que tu regardes. பார்க்கிறதுல ஜாக்கிரதை. Attention là où tu navigues. இத நீ எங்க போறியோ அங்க Attention ஜாக்கிரதை. en circonstances. சுற்றி இருக்கிறவர்களிடத்துல ஜாக்கிரதை. Si ton alentour sont des sages, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஞானமா இருந்தால் tu deviendras sage. Comme on dit. Amen. Alléluia. Alléluia. Si ton alentour, உன்னை சுற்றுப்புறம் il y a des sages, ce qu'on appelle la sagesse de Dieu. தேவனுடைய ஞானத்தோடு இருக்கிற ஞானிகள் Tu இருந்தால் seras sage. எல்லாம் ஞானமா இருக்கும். Tu seras sage aussi. நீயும் ஞானவானா இருப்பாய். Voilà la Bible comment il parle. இந்த வேதம் எப்படி La சொல்லுகிறது? Bible comment il décortique. வேதம் எப்படி வெளிப்படுத்துகிறது? Alors attention les jeunes. ஜாக்கிரதை இளம் Les பிள்ளைகள். jeunes aujourd'hui, இன்றைக்கு இளைஞர்கள் ils préfèrent அவங்க எதை விரும்புறாங்க? Ils préfèrent அவங்க எதை les விரும்புறாங்க? insensés que la sage. இந்த ஞானிகளை காட்டிலும் அவங்க மூடர்களே விரும்புகிறார்கள். Une personne bien habillée, ஒரு நல்ல உடுத்தின இருக்கிறவங்க il regarde, il rigole, il se moque.
அவங்க பார்த்து மத்தவங்களை ஏளனம் பண்றாங்க. Une personne qui habille comme des jokers là. இத ஜோக்கர் மாதிரி ஊத்தின இருக்காங்க. Rigolo. சிரிச்சிக்கணும். Et ils sont contents hein. அவங்க ரொம்ப சந்தோஷமா Ah இருக்காங்க. oui, c'est bien ça hein. இது நல்லதே சொல்லி. Ah bien déchiré dans tous les sens là. இது எல்லாத்தையும் Comme c'est un கீச்சு pitbull qui l'a mordu dans tous les sens. நாய் உங்களை கடிச்சு கொதறன மாதிரி. Il va aller dépenser 200 € pour acheter la même chose. அது 200 போட்டு வாங்குவாங்க. Non oui ou non? ஆமாவா இல்லையா? Il y a un grand problème là. அப்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. Qu'est-ce qui s'est passé entre l'année 1980 et 2026? அப்ப பாருங்க 1980 ல Quand tu étais là-bas, n'est-ce pas, ton prof il regardait, est-ce que tu as bien coiffé tes cheveux? முதல்ல Est-ce பாத்து que tu as bien நல்லா rasé tes cheveux? தலை சீவினதியா Quand ils ont des cheveux comme ça, பாப்பாங்க là, comme des palmiers, ils disent que c'est des faux. ஆனா இன்னைக்கு பாருங்க பணமரம் மாதிரி இருந்தாக்கா சரி நல்லதுன்னு சொல்றாங்க. Non, ne viens pas comme ça comme des fous là. இதோ பைத்தியம் மாதிரி ஆயி Parce போகுது. qu'un autre fou, une autre folle qui ont dit que tu es beau comme ça. அந்த ஒரு பைத்தியம் Lui, c'est bête, il est en train de vivre comme ça. நீ அப்படியே இருக்கிற. Et tes parents, ils sont en train de dire, hey, j'ai la sagesse, écoute-moi. இதோ உன்னுடைய பெற்றவர்கள ஞானம் இருக்கிறது. Tu n'aimes pas? Eh non, va démontrer comment sage, toi. எனக்கு பிடிக்கல நீ சொன்னா போய் Écoute-moi, un jour que ça va dans le cage. Moi, quand je te regarde, je vais rigoler, je vais partir. ஒரு நாள் உன்னை கூண்டுல போட்டாக்கா நான் பார்த்து சிரிக்க தான் முடியும். Ah oui, hein, 2026, hein. 2026. Eh, c'est le singe qui... Oh, il dit, hein, ils disent comme ça. இதோ குரங்கு தான் C'est சொல்வாங்க. le singe qui a transformé en l'homme, là. இதோ குரங்கு தான் Aujourd'hui, l'homme transforme en singe. ஆனா இன்னைக்கு மனுஷன் Et குரங்கு. qu'est-ce qui se passe là? Dégradé là. Oh, என்ன ஆயிடு போகுது? l'homme, il devient singe là. இதோ மனுஷன் குரங்க மாறி போறான். Sagesse, il est où? அப்ப ஞானம் எங்கே இருக்கிறது? Eh, parents, réveillez-vous. பெற்றோர்களை விழித்தெழுங்க. Ah oui, oui, on ne peut pas, tout n'est pas permis hein, pour ces rigolos là. இதை எல்லாத்தையும் சிரிப்பா Ils எடுத்துக்க comprennent முடியாது. rien du tout. அவங்களுக்கு Ils savent ஒண்ணும் pas ce que ça veut புரியாது. dire la mode de vie. Hein. இதோ வாழ்க்கை முறைனா என்னன்னு தெரியல. Ils imitent. எல்லாத்தையும் பார்த்து Dès qu'ils கத்துக்கிறாங்க. voient, ils imitent. Tout ce qu'ils voient, ils imitent. பார்க்கறதெல்லாம் கத்துக்கிறாங்க. Tout ce qu'ils voient, ils imitent là. பார்க்கறதெல்லாம் கத்துக்கிறாங்க. Kader, il a des cheveux frisés, c'est la nature ça. இதோ கலருக்கு வந்து சுருட்ட முடியாது. Moi, c'est j'ai des cheveux raides, c'est ma nature. இது எனக்கு Si moi j'ai des cheveux frisés, quand ils vont me regarder, ils vont dire, il y a un fou. நானும் comme அப்படியே ça. சுட்டிக்கலன்னா என்ன பாக்குறவங்க Non, oui ou non? ஆமாவா Avec ma tête là, avec mon visage là. என்னோட மூஞ்சிக்கும் Un என்னோட dion, தலைக்கும். Pakistanais qui font des cacahuètes là. இதோ பாகிஸ்தான் Qui frisent le cheveu comme Kader. கதர் Ils போல disent, eh oh, je suis comme, eh oh, hein, ils vont dire, mais t'es un fou, t'es un rigolo là. Oui ou non? ஆமாவா இல்லையா? Restez selon votre nature. Comme la parole de Dieu. Chacun vivait selon votre nature. அவங்க அவங்களோட வாழ்க்கை முறைப்படி வாழலாம். Tellement il y a de liberté pour les enfants aujourd'hui là. பிள்ளைங்களுக்கு ரொம்ப Ils font liberté n'importe quoi. எதை எதையோ செஞ்சுக்கிறாங்க. N'importe quoi. இஷ்டத்துக்கு செய்றாங்க. Même naturellement, c'est ce qu'il devait faire, il ne le fait pas. நேச்சுரலா என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க. Manger à midi. மத்தியானம் சாப்பிடணும். Pour eux, la naturelle, manger à minuit. ஆனா அவங்க ராத்திரி 12 மணிக்கு Vous சாப்பிடுறாங்க. croyez pas que c'est un peu insensé ça? அது ஞானம் இல்லாத காரியம் இல்லையா? Bois un lait ou quelque chose si tu avais vraiment faim ou quoi que ce soit. பசி எடுத்தாக்கா ராத்திரில ஒரு பால் எடுத்து குடி. À minuit, on n'attaque pas des Grecs. இதோ 12 மணிக்கு கிராக் வாங்கி சாப்பிட கூடாது. Ah non, moi j'ai pas fait ça. இதோ நான் அது செய்யல. Écoute-moi, சொல்லுவதை நன்றாக fais கேளுங்க. attention de ce que je parle. ஜாக்கிரதை நான் பேசுகிற Au காரியத்தில். mieux que tu approches un sage. இதோ ஒரு ஞானி இடத்துல Au mieux que போனா tu நல்லது. approches un serviteur de Dieu. தேவனுடைய ஊழியக்காரர் இடத்துல Tu போனா vas நல்லது. approcher un insensé. ஒரு மதியற்றவன் கிட்ட போறத C'est காமிக்கலாம். avec moi tu vas apprendre beaucoup de choses, mon enfant. ஞானி இடத்துல தான் நிறைய C'est pas avec tes காரியத்தை copains que tu vas apprendre des கற்றுக்க choses, des bonnes choses. Hein. உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட Avec கிடையாது. vos copains là, vous apprenez que des mauvaises choses. உங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் கெட்ட காரியத்தை தான் உங்களுக்கு Eux, சொல்லி ils sont là கொடுப்பாங்க. comme des trois jokers là, ils arrivent comme des trois mousquetaires là. இதோ மூணு ஜோக்கர் ஒரு புஸ்கட்டர் மாதிரி Et toi, tu es un வந்தாங்க. Indien, tu laisses aussi tes cheveux là, ça devient un palmier. நீயே Je te இங்கே le dis, fais பணம் attention. தலைய வச்சிருந்தனாக்கா ஜாக்கிரதை. C'est pas que les trois ils disent que bravo. Mais அந்த trentaine மூணு ils sont en train de rigoler பேரும் avec நல்லது toi. சொன்னாலும் 30 பேர் உன்னை பார்த்து Les trentaine ils rigolent sur toi, mais tu comprends pas. 30 பேர் உன்னை Avec toi. பார்த்து சிரிப்பார்கள் Parce que ஜாக்கிரதை. tes parents ou tes alentours ils voudraient mal de toi. இதோ உன்னோட சுற்றி இருக்கிறவங்களும் உன்னோட பெற்றோர்களும் Alors உன்னை écoute பற்றி plus கெடுதி tes நினைப்பாங்க. parents que d'écouter de n'importe quoi là. அப்ப யார் வார்த்தையை கேட்பதை காட்டிலும் பெற்றோருடைய Acclame la வார்த்தை. parole, dis Amen. ஆமென். Fais attention. ஜாக்கிரதை. Je te dis, ah oui, hein, c'est un grand qui l'a dit. Hein. இதோ பெரியவங்க தான் சொன்னாங்க சொல்றோமா? C'est une grande rigolo aussi. அவங்களும் பாருங்க Tu connais pas ce que ça சொல்றாங்க. veut dire la sagesse là. அவங்களுக்கு ஞானம் Oui, eux, ils ont vécu n'importe comment. அவங்க எப்படியோ Et t'enseignent pas bien வாழ்ந்தாங்க. comme il faut. Fais attention à ce que je parle. Eux-mêmes, ils étaient des perdus, donc ils t'enseignent n'importe quoi. அப்ப அவங்களே பாருங்க எப்படியோ வாழ்ந்துட்டாங்க. அதனால உங்களுக்கும் அப்படி Alors, attention, அழைச்சிட்டாங்க. la Bible, il est clair. ஜாக்கிரதை வேதம் நமக்கு Tu தெளிவா devais savoir இருக்கிறது. suivre une personne qui a de la sagesse. ஞானம் இருக்கிறவர்களை உன்னை பின்பற்ற Arrête de suivre les கற்றுக்கொள். insensés. மதியற்றவர்களை பின்பற்றக்கூடாது. Proverbe 15, 32, la Bible dit
நீதிமொழி 15:32 C'est lui qui rejette la correction, méprise son âme. புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான். Mais c'est lui qui écoute la réprimande, acquiert l'intelligence. கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். C'est lui qui écoute la réprimande. Ça veut dire quoi? யார் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறார்களோ, Obéir à la réprimande. யார் கடிந்து Eh, கொள்ளுதலை mon gars, pourquoi tu as dit comme ça? C'est pas bon, là, je crie. எப்படி உறுத்திருக்கிறேன் நான் கத்துறேன்னு வச்சுக்கோங்க. Ne regarde pas de ce que je suis en train de crier, mais la parole c'est très நான் important pour கத்துறத toi. பார்க்காதீங்க, De நான் ce que சொல்லுகிற je parle en வார்த்தை criant, கேளுங்க. c'est très important pour நான் toi. கத்துறதுலே பேசுகிற Tu dis, காரியம் papa, உண்மைக்கு. merci pour tes conseils. அப்பா நன்றி ஆண்டவரே, உன் C'est ce qu'il faut ஆலோசனைக்கு dire, pasteur, merci pour tes conseils là. பாஸ்டர் நன்றி உனக்கு நீங்க கொடுக்கிற ஆலோசனைக்குன்னு சொல்லணும். C'est ce qu'on appelle des sages. அதுதான் ஞானம். Celui qui rejette la réprimande comme ça. யார் ஞானத்தை தூக்கி எறிகிறார்களோ, Attention, tu es en train de mépriser ton âme. ஜாக்கிரதை, நீ உன் ஆத்மாவை வெறுத்து Tu es en train de mépriser ton âme. உன்னுடைய ஆத்மாவையே நீ வெறுத்து C'est lui qui கொண்டிருக்கிறாய். n'écoute pas la réprimande. யார் கடிந்து கொள்ளுதலை Un ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஞானி, Un serviteur de Dieu. தேவனுடைய Un ஊழியக்காரன், serviteur qui te guide dans la parole de Dieu. உன்னை வேத வசனத்திலே Tu es நடத்துகிறவன், en train de mépriser ton âme. உன்னுடைய ஆத்மாவையே நீ வெறுத்து கொண்டிருக்கிறாய். Beaucoup de gens, ils ne savent même pas qu'il y a un âme en eux-mêmes. நிறைய பேருக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குதுன்னே தெரியல. Beaucoup de gens disent, ah, je vis comme je veux. இதை என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன், Après mourir, je ne saurai rien du tout. செத்துட்ட பிறகு எனக்கு என்ன தெரியும்னு கேக்குறாங்க. Vous êtes des fanatiques, vous êtes des insensés, vous ne comprenez rien du tout. Quoi. ஞானமற்றவர்களா இருக்கிறீங்களா என்ன? Ah ஒண்ணும் oui, mais toi, tu vas nous montrer selon la parole. Nous, on n'aime pas la parole. Hein? இதோ நீ வார்த்தை வார்த்தை சொல்ற, எங்களுக்கு வார்த்தை பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? Écoutez-moi, je viens dans les faits divers là aujourd'hui. இதோ இந்த நாளிலே வருகிற Il y a காரியம், une chose qui est très. Des choses qui étaient passées, mais graves, macabres. இதோ ரொம்ப கிராவான ஒரு காரியம். Une jeune fille de 11 ans qui s'appelait Liena qui se faisait tuer. இதோ 11 வயசு உள்ள ஒரு பெண் Après une semaine, ils l'ont trouvé. Ils l'ont trouvé quoi? ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன கிடைச்சது? Hein? Son cadavre. அதுக்கப்புறம் அவங்களுடைய பணம் தான் கிடைச்சது, அவங்க பிள்ளையோட பணம். Ils l'ont. Vous l'avez vu le journal ou non? இதோ Qu'est-ce qu'ils ont marqué vendredi dernier? செய்தியை பாத்தீங்களா இல்லையா? Ils ont retrouvé le corps de Liana. இதோ அவங்களோட உடல் கிடைச்சது. Vous savez dire oui ou non? உங்களுக்கு படிக்க தெரியுமா Très இல்லையா? bien. Alors, répétez-moi. Vendredi dernier, quand ils ont montré, après une semaine de recherche, qu'est-ce qu'ils ont marqué? ஒரு வாரத்துக்கு Ils ont அப்புறம் retrouvé le corps de Liana. Oui ou non? S'ils ont retrouvé le corps de Liana, Liana, il est où? அப்ப அது அந்த பெண்ணினோட உடல் கிடைச்சதுன்னா அப்ப லியானா யார்? Non, non, je n'ai pas demandé c'est qui Liana. Liana, il est où, je demande? லியானா எங்க என்று சொல்லி Elle est où, Liana? Vous dites que Charles parle. ஷார்ல் Vous dites பேசுகிறார். que Charles boit de l'eau. ஷார்ல் தண்ணி Vous குடிக்கிறார். dites que Charles, il écrit. ஷார்ல் ஏற்றுக்கிறார். Une fois que je suis mort, நான் quand tu vois mon இறந்துட்டேன். cadavre, என்னுடைய உடலை நீ tu vas dire que பார்க்க Charles, il dort? ஷார்ல் தூங்குறாரு. Ou tu vas dire que c'est le corps de Charles? ஷார்லோட உடல் Si c'était le corps de Charles, Charles, il est où? அப்போ இது ஷார்லோட உடலா இருந்தா ஷார்ல் எங்கே? Hein? Ah bah, Charles, il est là-bas. அப்ப ஷார்ல் இங்க C'est toi qui dis que, ah oui, Charles, c'est là. Hein? இதுதான் Mais ஷார்ல். pourquoi tu dis en regardant le cadavre que c'est le corps de Charles? Ça veut dire quoi? Charles, il n'est pas cet corps. அப்ப உடல் ஷார்ல் Alors, pour qui கிடையாது. tu as donné le nom de Charles? அப்ப யாருக்கு நீ ஷார்ல்னு பேர் கொடுத்திருக்க? Hein? Ah, là tu reviens là de ce que je veux dire aussi. Alors, quand tu dis que je suis insensé, toi tu es plus insensé que moi. அப்ப என்ன நீ மதியற்ற Non, oui ou non? Donc le jugement, அப்ப ce நியாயத்தீர்ப்பு n'est pas Charles pour ton corps. என்னோட சரீரத்துல Charles, c'est le Charles de ton âme là. C'est elle qui l'appelle Charles. Marie, c'est pas ta chair qui l'appelle Marie, c'est ton âme qui appelle Marie. Une fois que tu as quitté, c'est le corps de Marie. அப்போ நீ போயிட்டு பிற்பாடு உன்னோட உடல் இருந்த மாதிரி Non, oui ou non? Ils ont trouvé le corps de Liana. அந்த பெண்ணினுடைய Personne ne peut trouver Liana maintenant. அப்ப லியானா எங்க இருக்கறான்னு யாருக்கும் தெரியாது. Voilà les gens, comment ils sont en train de vivre aujourd'hui. இன்னைக்கு ஜனங்கள் எப்படி Ah, je வாழ்றாங்க? vis comme je veux, hein. இஷ்டத்துக்கு தான் Après, je ne saurai rien quand je vais mourir. நான் செத்துட்ட பிற்பாடு எனக்கு Mon ஒண்ணும் gars, c'est après la mort que tu sauras tout. இந்த மரணத்துக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாம் தெரியும். Tu ஜாக்கிரதை. sauras tout. மரணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் Je தெரியும். te réveille aujourd'hui par la parole. வார்த்தையிலே உன்னை நான் வீழ்த்தெழ செய்கிறேன். Cette corps, c'est comme un ballon. இதோ இந்த உன்னோட உடல் ஒரு Quand பலூன் il y a le souffle là-dedans, அதுக்குள்ள காத்து il fait tout, il fait son show. எல்லாம் Une ஆடிக்கொண்டு fois que le souffle sort, அதுல இருந்து அந்த காத்து il போயிடுச்சுனாக்கா devient intact. இத ஒண்ணும் செய்ய முடியாது. Tu peux le pincer, இத நீ tu peux le குத்துனாலும் brûler, அதை tu எரிச்சாலும் peux le déchirer, அதை கிழித்தாலும் il ne va pas crier au secours. இதோ காப்பாத்த Pourquoi? கட்டாது. ஏன்? Tout ce sentiment, c'est pour l'âme, c'est pas எல்லா pour le corps. சென்டிமெண்ட்டும் அந்த Acclame la ஆத்மாவுக்கு parole, dis தான். Amen. ஆமென். Toutes ces douleurs, c'est pour l'âme, c'est pas pour le எல்லா corps. ஆத்மாவுக்கு தான், சரீரத்துக்கு அல்ல.
Est-ce que tu es d'accord avec moi? நீ ஒத்துக்கொள்கிறாயா நான் சொல்லுகிற காரியத்தை? Oui. Parle avec ton papy qui est mort déjà. On va voir ce qu'il va te répondre. இதோ செத்துட்ட உன்னுடைய தாத்தா கிட்ட பேசி C'est là quand tu vas au cimetière, quand tu vas déterrer, tu ne le regarderas même pas. இதோ வந்து அத படுத்து தோணாக அது Ah, பார்க்க on est d'accord. ஆமாவா இல்லையா? Est-ce que tu es en train de parler en disant que என்ன பேசி கொண்டிருக்கிறாய்? je fais ce que je veux? என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் என்று Attention les enfants, ஜாக்கிரதை பிள்ளைகளே. le corps, la chair, சரீரம் n'atteindra pas le paradis. பரலோகத்துக்கு போகாது. Il y a quelque chose de précieux en toi. ஆனா உனக்குள்ள இருக்கிற Que ஒரு Dieu il a முக்கியமான mis dans sa காரியம் souffle. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த C'est ton முக்கியமான âme, c'est lui qui a tous les sentiments. அதுக்கு தான் எல்லா சத்தியமாவும் Ils இருக்கு. sont tous ses douleurs. அதுக்கு தான் அந்த Toute joie வேதனை il sent. எல்லா Une வேதனையும் fois qu'il a quitté, அதை விட்டு அது வெளி la chair போயிடுச்சுனாக்கா ne servira à rien du tout. சரீரம் ஒன்றுக்கும் உதவாது. Voilà la sagesse. இதுதான் Voilà la ஞானம். sagesse. இதுதான் ஞானம். Donc, mais c'est lui qui écoute la réprimande, ஆனால் யார் கடிந்து கொள்ளுதலை obtient ஏற்றுக்கொள்கிறாரோ l'intelligence. அவன் ஞானம் அடைவான். Obtient l'intelligence. அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்வான். Alors, attention les chrétiens. ஜாக்கிரதை கிறிஸ்தவர்களே. Mais, attention, prête tes oreilles செவியை சாய். selon la réprimande d'un sage. ஞானவானுடைய கடிந்து Ça கொள்ளுதல் t'amènera à la vie éternelle. அது உன்னை நித்திய ஜீவனத்துக்கு கொண்டு போகும். Un Nathan qui a réprimandé David le roi, இத நாத்தான் தாவீதை கண்டித்தான். ça t'a amené à la sagesse là. அது அவனை ஞானத்துக்கு கொண்டு Il a போனது. obéi tout de suite à la அவன் réprimande. உடனே அதை கண்டிதலுக்கு Un Paul qui a réprimandé Pierre, பவுல் பேதுருவை கண்டித்தான். il a accepté tout de suite dans sa réprimande. உடனே அந்த Ça, c'est ce qu'on appelle un sage. கண்டிதல் அதுதான் ஞானம். Alléluia. Alléluia. Aujourd'hui, இன்றைக்கு aujourd'hui, இன்றைக்கு l'Esprit Saint பரிசுத்த est en ஆவியானவர் train de réprimander இதோ உன்னை கண்டித்துக் les sept கொண்டிருக்கிறார். églises, இந்த சபை முழுக்க les sept églises, 7 சபைகளையும் les sept églises de la 7 police. சபைகளையும் Cela veut dire quoi? அப்படி என்று Les சொன்னாங்க. 7 représentent அந்த 7 இதை la குறிக்கிறது. perfection. அது பூரணத்தை La குறிக்கிறது. perfection. அது பரிபூரணத்தை L'Esprit குறிக்கிறது. Saint il est en train de réprimander toutes les églises. Acclame la parole de எல்லா Amen. சபைகளையும் Alléluia. L'Esprit Saint réprimande toutes les églises பரிசுத்தவான்கள் எல்லா pour qu'ils சபைகளையும் atteignent la sagesse, அவர் ஞானத்தை pour qu'ils போதிக்கிறார். atteignent la vie éternelle. நித்திய ஜீவனுக்கு அழைத்து Mais beaucoup de செல்கிறது. gens ne cherchent pas l'église qui réprimande, ils aiment bien l'église qui danse. ஆனா நிறைய பேருக்கு கடிந்து கொள்கிற Amen, சபை amen. பிடிக்கல. ஆடின இருக்கிற சபை தான் பிடிக்கிறது. Amen. Alléluia. அல்லேலூயா. Deuxième chose. இரண்டாவது காரியம். Deuxième chose. இரண்டாவது காரியம். Allez, Ecclésiaste 2,14. Ecclésiaste parle quand même. J'aime l'Ecclésiaste. 2,14. Sage a ses yeux à la tête, et l'insensé marche dans les ténèbres, mais j'ai reconnu aussi qu'ils ont l'un et l'autre un même sort. ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது. மூடனோ இருளிலே நடக்கிறான். ஆகிலும் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டேன். பிரசங்கி 2:14. Est-ce que vous comprenez ce qu'il dit? அவர் சொல்லுகிறது உங்களுக்கு Le புரியுது. sage a ses yeux à la tête, இதோ ஞானியின் கண்கள் et அவன் முகத்திலே l'insensé இருக்கிறது. marche dans les ténèbres, மூடனோ இருளிலே mais j'ai நடக்கிறான். reconnu aussi ஆகிலும் எனக்கு புரிந்த qu'ils ont காரியம் l'un et l'autre un même sort. யாரா இருந்தாலும் அவருக்கு ஒரே விதமாய் Le même sort, c'est quoi? ஒரே விதமாய் C'est la mort terrestre. இந்த உலகத்தினுடைய C'est la mort இந்த terrestre, உலகத்திலே மரணம். mais le sage héritera la vie éternelle après sa ஆனால் mort, ஞானம் அவனுடைய மரணத்துக்கு et பிற்பாடு l'insensé அவன் perdra sa மரணத்துக்கு vie éternelle, ஆனால் மூடனோ அவனு மரித்த பிற்பாடு il partira en enfer. அவன் நரகத்துக்கு போவான். Est-ce que vous comprenez? சொல்லுகிறது Les deux, ils subissent la même sort. ரெண்டு பேருக்கும் மரண On சம்பவம். appelle un jour ou l'autre, tout le monde, ils vont finir. ஒரு நாள் எல்லாரும் Parce மரிப்பார்கள். que cette vie n'est pas éternelle. ஏன்னா இந்த வாழ்க்கை நம்மளுக்கு Mais il faut நடந்துரும். savoir qu'est-ce que tu hérites, c'est ça la ஆனா question. என்னத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய்? Mais ici, on ne va pas méditer ça. ஆனா இங்க அது ஞானிக்கு Le போகிறது. sage a ses yeux à la tête. ஞானியுடைய கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது. Le sage a ses yeux à la tête. ஞானியுடைய கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது. Ne dis pas que les insensés, ils ont arraché les cheveux, ils ont, les yeux, ils ont mis இந்த dans la மூடனா barbe. கண்களை புடுங்கி போட்டாங்கன்னு Est-ce நினைக்காதீங்க. que tu comprends ce qu'il dit? சொல்லுகிறது Est-ce que vous comprenez? இங்க புரிகிறதா Si காரியம்? tu comprends bien cette verset, tu comprendras est-ce que tu es sage ou pas. இந்த வசனம் உனக்கு புரிஞ்சா நீ ஞானியா இல்லையான்னு உனக்கு புரியும். Alléluia. 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 Je vais te donner une explication, tu comprendras la vitesse. உனக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறேன் உனக்கு புரியும். Luc 18, 10, 11. Luc 18, 10, 11. Deux hommes montèrent au temple pour prier. L'un était pharisien et l'autre publicain. Le publicain debout priait ainsi en lui-même. Ô Dieu, je te rends grâce de ce que je ne suis pas comme le reste des hommes qui sont ravisseurs, injustes, adultères ou même comme ce publicain.
2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் நியாயக்காரன். பரிசேயன் என்று தேவனை நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் நியாயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 personnes, ils ont rentré dans l'église. 2 பேரு 2 personnes, ils ont rentré dans la présence de l'Éternel. தேவனுடைய பிரசன்னத்தை இருக்கிற இடத்துக்கு 2 பேர் L'un போறாங்க. est en train de prier. ஒருத்தங்க ஜெபிக்கிறான். Seigneur, je te rends grâce. ஆண்டவரே, நான் உன்னை மகிமைப்படுத்துகிறேன். Parce que je ne suis pas comme les hommes de ce monde. இந்த உலக மனுஷன் போல நான் இல்லை. Comme des injustes. இத நியாயம் இல்லாதவர்களுக்கு Comme போல. des ravisseurs. இத திருறவங்க Comme போல. des adultères. இல்ல Mais விபச்சாரக்காரங்க encore ce போல. publicain qui est derrière moi. Là. இல்ல மற்ற நியாயக்காரனை போல. Je te rends grâce, Seigneur. இத நான் உன்னை Parce que je மகிமைப்படுத்துகிறேன். suis bien par rapport à eux. இத மற்றவங்களை காண்பிக்கல நான் நல்லவனா Mais dis இருக்கிறேன். donc, tes yeux, il est où? அப்ப உன்னுடைய கண்ணு எங்க இருக்கிறது? Tes yeux, il est où? உன்னுடைய கண்ணு எங்க இருக்கிறது? Non, est-ce que vous comprenez de ce que je parle? சொல்லுகிறது உங்களுக்கு Les புரியுது? gens, quand ils viennent à l'église, là, சபைக்கு வருகிற quand ils ஜனங்கள் veulent se présenter devant Dieu, தேவனுக்கு முன்பாய் tes வரும்போது yeux, ils devaient être sur ta tête. அவங்களுடைய தலையில கண்ணு Ça veut dire quoi? Tes yeux, ils devaient te regarder toi d'abord. முதல்ல நம்ம கண்ணு நம்மள C'est பார்க்கணும். toi qui devais s'humilier devant ton éternel, devant ton créateur. முதல்ல நீ தான் உன்னை தாழ்த்திக்கணும். Dieu, il t'a pas demandé qui est l'autre, qui est lui, comment il est. தேவன் அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி Est-ce que tu இருக்காங்க? comprends? சொல்லுவது உங்களுக்கு Beaucoup de புரியுதா? gens, quand ils viennent, நிறைய பேர் வரும்போது ils sont comme ce pharisien. அவங்க அந்த பரிசேயரை போல தான் இருக்கிறாங்க. Vous avez tout autour. சுத்தி சுத்தி பார்த்துட்டு Qui me respecte? யார் எனக்கு Qui me ரெஸ்பெக்ட் respecte கொடுத்தாங்க, pas? யார் என்னை Même si je ne respecte pas. யார் என்ன C'est moi le விசாரிக்கிறாங்க? roi ici. Hein. நான் தான் இங்க ராஜா. Arrête ça. Baisse ton taureau un peu, ton pectoral un peu. முதல்ல Oh. நம்ம Arrête de montrer comme ça que tu connais tout. எனக்கு எல்லாம் தெரியும் Tu arrête de montrer ton gabarit dans l'église. இது சபையில அதை காண்பிப்பது. Non, mais est-ce que tu comprends? C'est ce que tu as fait auparavant, tu te fais flageller beaucoup de fois. முதல்ல அதான் செஞ்சு. N'est-ce pas, quand tu viens dans l'église, tu devais savoir plier en deux. சபைக்கு வரும்போது Parce உனக்கு que தாழ்மை தெரிய வேண்டும். c'est lui que tu vas rencontrer. நீ பார்க்க போகிறவர் C'est un Dieu juste et saint, saint, saint. Attends, la parole d'Amen. Alléluia. C'est une personne qui est dans l'orgueil. யார் பெருமையில C'est une இருக்கிறாங்க? personne qui montre comme ça, c'est moi. இத நான் தான் C'est une யார் personne qui t'entend dire, ah, je suis dans la salle de fête là. இத நான் ஃபேக்டரி சால்ல இருக்கிறேன்னு சொல்றவங்க. Arrête ça. ஜாக்கிரதை. Parce que tes yeux, il n'est pas dans ta tête. அப்ப உன்னுடைய கண்கள் Voilà de ce qu'il est en train de இல்லை. dire. Un sage, ஒரு ஞானி il devait toujours garder ses yeux dans sa tête. அவருடைய கண்கள் பாருங்க உன்னுடைய Alléluia. Alléluia. Tu peux être appelé dans un ministère, dans une église là où il y a 800 personnes. ஒரு சபைக்கு நீ அழைக்கப்படுவாய். Parce que tu étais appelé pour prêcher. நீ அங்க போய் Maintenant, c'est toi l'héros là-bas. நீ தான் அங்க ஹீரோவா இருக்கலாம். Même si tu as cette opportunité. அந்த மாதிரி சந்தர்ப்பம் Quand tu rentres dans l'église, நீ சபைக்குள்ள போகும்போது assis-toi tout au fond. போய் கடைசில உட்காரு. Dis-toi que je ne suis rien du tout, Seigneur. தாழ்த்தி நான் C'est ஒன்றும் par ta இல்லைன்னு grâce que சொல்லு. tu m'as amené ici, Seigneur, pour prêcher devant 800 personnes. Et il y en a 2 personnes qui vont venir pour t'amener jusqu'à l'estrade. ரெண்டு பேரும் உன்னை அப்பதான் C'est ce qu'on appelle sagesse, acclame la parole de Amen. Alléluia. Est-ce que vous saisissez de ce que je parle? நான் பேசுறது உங்களுக்கு La புரியுதா? Bible, il est clair. வேதம் தெளிவாய் Il சொல்லுகிறது. montre comment tu devais marcher dans la sagesse. ஞானத்துல எப்படி Il montre comment tu நடக்கணும்? devais être conduit dans la sagesse. ஞானத்துல எப்படி நடந்து Alors il கொள்ளணும்? dit le sage a ses yeux à la tête. இந்த ஞானிகளுக்கு அவருடைய Comprends கண்கள் d'abord, இருக்கிறது. அல்லேலூயா. comprends d'abord முதல்ல அது à examiner toi-même. உன்னை முதல்ல Pour ஆராய்ந்து பார். quelqu'un ne pense dans ta tête que je suis. இத நான் தான் சொல்லாத எல்லாத்துக்கும். Déjà ça c'est un orgueil ça. அப்ப அது முதல்ல Il n'y பெருமையா a qu'un இருக்கிறது. seul qui peut dire ce nom, c'est Dieu l'Éternel. ஒருவர் மாத்திரமே சொல்ல முடியும், அது தேவன். Moïse quand il a parlé, அவர் மோசே quand il a பேசும்போது demandé Seigneur, quand tu m'envoies là chez les peuples israéliens, இஸ்ரவேலரிடத்திலே Qu'est-ce que je vais அனுப்பும்போது dire நான் si என்ன demande சொல்ல le nom? வரும்? உன்னுடைய பெயரை கேட்டால் dis அவர் je suis சொல்லுகிறார், qui je suis. நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். Cet mot, அந்த வார்த்தை personne ne peut l'utiliser. யாரும் பயன்படுத்த முடியாத Est-ce que vous வார்த்தை. saisissez de ce que je dis? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Je ne sais pas pourquoi on apprend le conjugaison répète. எதுக்கு நம்ம கான்ஜுகேஷன் கத்துக்கிறோம் Ça தெரியும். nous calque dans notre cœur. அது நம்முடைய இதயத்தை மூடுகிறது. Hein? Conjugaison. கான்ஜுகேஷன் என்று Répète சொல்லுங்க. présent. அது பாருங்க பிரசன்ட் Je மட்டும்தான். suis. நான் தான், C'est moi. Hein? நான் தான் எல்லாம். Quoi? Hein? En disant je suis. Combien de choses que tu as réussi dans ta vie? Dis-moi. நான் சொல்லி எத்தனை காரியத்துல நீ வெற்றி பெற்றிருக்கிறாய்? Hein? Vous avez réussi combien de choses là? எத்தனை காரியத்துல வெற்றி Voilà, en பெற்றிருக்கிறாய்? disant je suis. நான் தான் சொல்லி Le jour où tu as changé ta vie, tu es Seigneur, tu இது es. நீதான் என்று சொல்லி C'est là நம்ம que Dieu சொல்லும்போது t'a commencé à te relever. அப்பதான் தேவன் உன்னை Ta உயர்த்தினார். vie est en train de se relever petit à petit là. உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக தான் Alors உயர்த்தப்பட்டது. la Bible il est claire. அப்ப வேதம் நமக்கு தெளிவாய் இருக்கு. Où tu vas,
எங்கே போனாலும் Où tu vas? எங்கே போனாலும் Attention de pointer le doigt que tout le monde sont méchants, toi tu es ஜாக்கிரதை, chrétien. எல்லாரும் கெட்டவங்க நான் Hey, chrétien. சொல்லாதே. Chrétienne. கிறிஸ்தவனே Arrête de pointer le doigt sur les autres. மற்றவங்களை குறித்து குற்றம் சாட்டாதே. Arrête, change-toi d'abord. முதல்ல நம்ம மாத்திக்கணும். C'est par ton changement que eux, ils devaient être atteints, impactés. நம்மளுடைய மாறுதல்ல தான் Alléluia. Alléluia. Pas tout le monde sont des méchants. எல்லாம் கெட்டவங்க நான் தான் Je suis நல்லவன். chrétien, c'est pas la peine que tu souffres comme le con, tu அப்ப போய் இந்த பக்கத்து மேல போச்சு விட தேவையில்லை. Est-ce que tu saisis de ce que je parle? நான் சொல்லுகிறது உங்களுக்கு Attends, புரியுதா? vraiment du côté. பக்கத்துல Qu'est-ce qui இருக்கிறவங்க t'explique là? Qu'est-ce qui t'explique là? சொல்லுகிறது Ça ne fait pas quelque chose dans ton cœur? Est-ce que tu es sage? Ah, tout le monde sont méchants, hein? எல்லாம் கெட்டவங்க. Lui adultère, hein? அவன் Lui வேவிசிக்கிறான். ravisseur, hein? இவங்க திருடுறவங்க. Ah oui, hein, lui c'est commet que des erreurs, hein? இவங்க தவறு மாத்திரமே தான் Et செய்யணும். toi alors? அப்ப நீ Attention, c'est une vie de danger, ça. ஜாக்கிரதை, C'est இது une vie de டேஞ்சரான danger. வாழ்க்கை. Écoute-moi, regarde-moi ce qui se passe là ici. இங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. Au lieu de regarder lui de ce qu'il a fait, il est en train de regarder le publicain qui est en train de prier அவன் derrière. செய்யறத பார்க்காம அவன் ஜெபம் பண்ணிக்கிறத Le பாருங்க. publicain, c'est un pauvre pécheur, oui ou non? இது ஆயக்காரன் C'est pas la peine அவன் que ce pharisien qu'il est en train de dire à அந்த Dieu, tu le பரிசேயன் vois les அது deux. சொல்ல தேவையில்லை. Non, oui ou non? ஆமாவா இல்லையா? Maintenant, les deux, ils ont besoin de miséricorde. ரெண்டு பேருக்கும் தேவனுடைய Les deux, ils ont besoin de miséricorde. ரெண்டு பேருக்கும் தேவனுடைய Celui qui a de la sagesse, il reçoit la miséricorde, acclame la parole, dit Amen. Alléluia! Alléluia! Publicain. அந்த La Bible dit publicain là. அந்த ஆயக்காரன் Luc 18, 13. இத லூக்கா 18 Se tenant à distance, அவன் எட்ட n'osait même pas lever les yeux au ciel. அவன் கண்களை Donc வானத்துக்கு lui, il n'a pas regardé le pharisien qui est en face. முதல்ல Pourtant, il était juste en face de lui. L'autre, il était derrière. அவன் பின்னாடி இருக்கான். Ce gars, il n'avait pas ses yeux dans la tête, donc il regarde, il était sur le dos. இத அவனுக்கு C'est ça, il était sur le dos. தலையில எல்லாம் Donc முதுகுல il regarde le gars. அப்ப அவன் பின்னாடி Mais ce இருக்கான். publicain, là, ஆனா இந்த il ne ஆயக்காரன் relève même pas les yeux là devant le ciel. இந்த வானத்துக்கு கண்களை Ça veut dire que lui, il avait l'affaire avec Dieu. அப்ப அவனுக்கு Il நல்லா n'avait pas l'affaire avec le pharisien. Acclame la parole, Amen. Alléluia. Chrétien, toi, tu as l'affaire avec qui? யார் கூட பிரச்சனை இருக்கிறது? Toi, tu as l'affaire avec qui? யார் இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்கிறது? Je le dis, mon mari, mais écoute, pas. இத சொல்ற என்னோட புருஷன் Alors என்னை pourquoi tu கேட்பதில்லை. me montres ces soirs? அப்ப ஏன் 36 வரைக்கும் சொல்றேன்? Montre-toi comment tu devais vivre. இது எப்படி வாழணும்னு காட்டி. Non, mais oui ou non? ஆமாவா இல்லையா? Des fois, c'est la parole. சில சமயத்துல வார்த்தை, Des fois, la conduite. சில சமயம் வழி நடத்துது. L'exemple, des fois, c'est la conduite. சில சமயத்துல நம்ம நடக்கை தான் எக்ஸாம்பிள். Oui ou non? ஆமாவா இல்லையா? C'est nous qu'on devait montrer. நம்ம தான் Et காட்டணும். montrer comment vous devez être. எப்படி நம்ம இருக்கணும்னு Alors, சொல்லி. les insensés vont regarder. அப்ப ஞானமற்றவர்கள் அதை Les பார்த்து, méchants vont te regarder. கெட்டவங்க அதை பார்த்து, Celui-là, il est bien. இது அவங்க நல்லா தானே இருக்காங்க. Qu'est-ce qu'il fait? Pas vraiment. Moi, je gagne plus que lui. இது அவங்களோட நான் அதிகமா செய்யறேன். அப்ப என்ன C'est நடக்குது? là qu'ils vont faire attention de ce que tu fais. Ta அப்பதான் manière de செய்த vivre. குறித்து, வாழ்க்கை முறை குறித்து பார்ப்பாங்க. C'est bon. Regardez le publicain, qu'est-ce qu'il fait? இத அந்த ஆயக்காரன் என்ன செய்யறான் பாருங்க. Il n'arrivait même pas à regarder en haut. இத மேலே அவன் பார்க்க கூட முடியாம Il frappait sur ses poitrines. அவனுடைய மார்பிலே அவன் அடித்துக் கொண்டு, Mais il se frappait la poitrine en disant இத மார்பிலே அடித்துக் கொண்டு அவன் சொல்லுகிறான், Oh Dieu, தேவனே sois apaisé envers moi, என் மேல் கிருபையாயிரும், qui suis un pauvre pécheur. நான் பாவியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். Alléluia. 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 C'est ce que j'ai dit au début. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். Rentrez dans l'église avec l'humiliation. சபையிலே உங்களுடைய Vous தாட்சியை devez être காட்டுவீங்க. humble. நீ சபையில Tu peux சிம்பிளா être un இருக்கணும். choisi de Dieu. Hein? நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கலாம். Hey, c'est pour la gloire de Dieu je vous parle. தேவனுடைய மகிமைக்காக Tu m'as déjà vu s'asseoir dans le premier rang un jour. ஒரு நாளாச்சும் Pourtant je suis votre pasteur, je suis votre conducteur, c'est moi qui prêche pour vous. இன்னைக்கு இத்தனைக்கு நான் தான் உங்களுக்கு Oui ou non? Vous m'avez déjà vu s'asseoir devant la chaise en disant c'est moi le pasteur. நான் தான் பாஸ்டர் சொல்லி. Est-ce que je peux s'asseoir au milieu? நான் நடுவுல வந்து Oui உட்கார்றேன். ou non? Ton pasteur, qu'est-ce qu'il choisit toujours? உங்களுடைய பாஸ்டர் இதை தெரிந்து கொள்கிறார். Hein? Ton pasteur, qu'est-ce qu'il choisit? என்னை அவர் தெரிந்து கொள்கிறார். Tel père, tel fils. Faites attention. அப்ப எப்படி இருக்கிறாங்களோ தகப்பன் அப்படியே பிள்ளை இருக்கணும். Ce n'est pas parce que j'ai peur de venir s'asseoir ici. Hein? நான் பயப்படவில்லை இங்க வந்து உட்கார்றதுக்கு. Oh, mon Dieu, mon serviteur qui m'appelait. என்னுடைய தேவன் என்னை Il m'a அழைத்தவர். dit, comment l'église, là, il m'a amené devant. Hein? நிறைய சபைக்கு Devant கொண்டு les grands போனவர். pasteurs, je me suis assis avec eux. இத்தனைக்கு பெரிய பெரிய பாஸ்டரோட கூட போய் உட்கார வைத்தவர். Et tu sais, pour la gloire de Dieu, je te le dis. தேவனுடைய
மகிமைக்காய் சொல்லுகிறேன். Tant que je suis là-bas, நான் அங்க போய் உட்கார வரைக்கும் தான் Dieu m'utilisera encore plus. தேவன் இன்னும் அதிகமா என்னை Je பயன்படுத்துவார். garderai toujours ma sagesse. இதோ என்னுடைய ஞானத்தை நான் பாதுகாத்துக் Les கொள்வேன். enfants, vous qui vous êtes devant moi, என்னோட முன்னாடி இருக்கிற பிள்ளைகளே, garde ton cœur dans la sagesse des உன்னுடைய parents. இருதயத்திலே ஞானத்தை பாதுகாத்துக் கொள். Humble, c'est très important. தாட்சியா இருப்பது மிக Humble, முக்கியமானது. c'est très très important. அது மிக முக்கியமா இருக்கிறது. Voilà de quoi il parle ici, le verset. இந்த வசனம் எதை குறித்து La பேசுகிறது? Bible dit, c'est lui-ci descendu dans sa maison justifié plutôt que l'autre. அவன் அல்ல, இவனே நீதிமானாக தன் Qui c'est qui a été justifié maintenant entre les deux là? அப்ப யார் எனக்கு Celui qui a porté le doigt sur les autres? மத்தவங்களை Ou celui qui a dit, je suis vraiment le pécheur? இல்ல நான் தான் பாவம் C'est le deuxième? C'est le deuxième qui a été justifié. Veux-tu être justifié? நீதிமான Veux-tu être justifié? Très bien, et ben moi je t'appelle, tu es un sage. À toi la parole de la même. À chaque fois que tu viens dans l'assemblée, சபைக்கு entre les frères et sœurs, சகோதர சகோதரி மத்தியில் garde ta langue. உன்னுடைய வாயை பாதுகாத்துக் கொள். Laisse ta tête là. உன்னுடைய சிரத்தை தாழ்த்தி Soyez humble dans ton cœur. உன்னுடைய இருதயத்திலே தாழ்த்தி Assis-toi கொண்டு tranquillement. அமைதியா உட்கார்ந்து Si tu veux être le premier, முதன்மையா இருக்க soyez விரும்பினார் un serviteur, une serviteuse pour tout le monde. Acclame la parole de la même. Alléluia. Alléluia. Je ne dis pas que juste pour épater. Cette fille, quand elle arrive là tout le temps, là, ici, இந்த மகள் இங்க வரும்போது à எப்போதும் chaque fois quand elle prie, je regarde, elle dit Seigneur, je m'humilie devant toi, je suis un pauvre pécheur. இதோ அங்க வந்து எப்போதும் நான் Ah பாவியா non, je dis, mais இருக்கிறேன் pourquoi elle dit tout le temps là? ஏன் அது சும்மா சும்மா Peut-être qu'elle சொல்றாங்க? n'a pas péché. இத்தனைக்கும் பாவம் செய்யலையே. Non, ça c'est une humiliation, ça. அது தாழ்த்தி கொள்கிறது. Oui, j'étais un pauvre pécheur. இதோ நான் பாவி Et bien, je ne veux pas sortir de là-bas. இதோ அதுல இருந்து Malgré qu'il m'a pardonné, je suis un pauvre pécheur. ஆண்டவரே நீ என்னை Paul, மன்னித்தாலும் il நான் dit, je பாவிதான். suis toujours un pauvre நான் pécheur. பாவியா தான் இருக்கிறேன். Même pour ce pauvre pécheur, il a apparu pour moi இதோ aussi. எனக்காகவும் நீ வெளிப்பட்டி. Waouh, ça c'est magnifique ça. அது ரொம்ப நல்ல C'est ce ஒரு qu'on appelle காரியம். la sagesse. Ça. இதுதான் ஞானம். La sagesse. ஞானம். Attention. ஜாக்கிரதை. Est-ce que tu connais tout? உனக்கு எல்லாம் தெரியுமா? Fais semblant que tu connais rien. எதுவும் தெரியாதது போல் நடந்து கொள். Fais semblant que tu connais rien. உனக்கு ஏதோ தெரியாதது போல் காட்டிக்கொள். Quand tu fais des erreurs, தவறு செய்யும்போது on fait comme celui qui fait de la faire. அந்த அந்த ஆயக்காரன் செய்தது போல செய். Ne cherche pas les mots parce que. இது பசுக்கு என்று சொல்லி சொல்லாதே. Ne cherche jamais le mot parce que. அதனால் தான் என்று சொல்லி சொல்லாதே. Ne cherche jamais ce verset, ce phrase en disant c'est à cause de. இது அவங்களால தான் என்று சொல்லி சொல்வது. அதை சொல்லாதே. Dis toi-même, je suis un pauvre pécheur. நான் பாவிதான் என்று சொல்லி சொல்லு. Parce que là, tu ne raisonnes pas ou tu justifies pas devant les gens, tu justifies devant l'Éternel. தேவனுக்கு முன்பாக Je நீ pose question, qui ரீசன் peut பண்ணி justifier கொண்டிருக்கிறாய். leurs actions devant le juste là-haut? யார் தேவனுடைய நீதிக்கு முன்பாக நியாயப்படுத்திக் கொள்ள Alors, முடியும்? humilie-toi. உன்னை தாழ்த்திக்கொள். Le pardon est simple et ça vient à la vitesse. மன்னிப்பு சீக்கிரத்திலே நமக்கு கிடைக்கும். Alors, ça veut dire quoi? அப்ப அப்படி என்று சொன்னால் என்ன? Le sage, ஒரு ஞானி ce n'est pas une obligation d'être d'abord saint, juste. முதல்ல அவங்க நீதிமானா இருக்கணும். C'est un pauvre pécheur que Dieu, par sa croix, nous change, nous transforme en sagesse. அவன் பாவியான C'est தேவனுடைய pas சிலுவை par nos actions, par nos œuvres. இது நம்முடைய C'est par sa செயல்களினாலே grâce qui nous a changés. அவருடைய கிருபையினாலே நம்மை மாற்றினார். Alors, ne dis pas, ah oui, hein, si je dis ça, j'ai la honte. Quelle honte? Tout le monde dit pauvre pécheur. Hey, pasteur, avant de monter dans l'estrade, il était dans le monde. இதோ Avec les pauvres qu'on n'a pas. இத நம்மளும் பண்ணி போலதான் Non, oui ou non? ஆமாவா இல்லையா? C'est mon témoignage. அது என்னுடைய சாட்சி. Avant de monter dans l'estrade, parler la Sainte Bible là. இந்த வசனத்தை பேசுவதற்கு முன்பாக J'étais un pauvre comme les pauvres, avec les pauvres. நீங்க கூட பண்ணியா தான் இருந்தேன். ஆம். Je te confirme. இதோ அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். Si par la grâce, அது தேவனுடைய Dieu m'a கிருபையினாலே retiré de là-bas. ஆண்டவருடைய அங்க Par son sang, அவருடைய il m'a transformé en agneau. இதை ஆடாய் மாற்றினார் Je என்று சொன்னார். garde cette identité, cette opportunité qu'il m'a donnée. அவர் கொடுத்த அந்த சான்ஸை நான் வைத்துக்கொண்டு Et je pense toujours dans ma tête d'où je suis venu. எங்கிருந்து நான் வந்தேன் என்று சொல்லி எப்போதும் நினைவு D'où je கூர்ந்தேன். venais, je suis en train de toujours penser, hey, இதோ நான் எங்கிருந்து வந்தேன் என்று சொல்லி voilà. நினைக்கிறேன். Quand il dit, pasteur, tu parles bien, இதோ பாஸ்டர் நீ நல்லா பேசுறேன்னு சொன்னாலும் dans le cœur, il y a une phrase qui traverse, attention, tu étais au début, tout au என்னுடைய fond. இருதயத்திலே முதல்ல நீ எங்க இருந்தாய் என்று C'est moi சொல்லி qui t'ai amené ici. நான் தான் இங்கே கொண்டு J'ai வந்தேன் dit, என்று Seigneur, சொல்லி gloire à toi. Acclame la தேவனுக்கு parole. மகிமை Amen. உண்டாவதாக. Gloire à toi, Seigneur. Alléluia. Donc, on en a vu deux choses. இப்ப ரெண்டு காரியத்தை On en a பார்த்திருக்கிறோம். vu deux choses. ரெண்டு காரியத்தை பார்த்திருக்கிறோம். Reprimande de sage. இதை ஞானிகளோட Si tu கலந்து l'écoutes et tu கொள்ளுங்கள். obéis, tu as la அதை sagesse en கேட்டு toi. கீழ்ப்படிந்தால் உனக்குள் ஞானம் Si
சொல்லுகிறது tu as tes yeux dans ta tête, உன்னுடைய கண்களை si உன்னுடைய tu ne laisses தலையிலே pas naviguer tes வைத்து yeux பயன்படுத்தினால், partout, கண்ணை எங்க பார்த்தாலும் மேய விடாம tu as de விட்டுருக்கா la sagesse en toi. உனக்குள்ள ஞானம் இருக்கிறது. Troisième chose, மூன்றாவது காரியம் Proverbe 11:30. நீதிமொழி 11:30. Proverbe 11:30. Le fruit du juste est un arbre de vie, et le sage gagne les âmes. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். Alléluia. ஹல்லேலூயா. Le sage gagne les âmes. நீதிமானுக்கு வருகிறது ஜீவ ஆத்துமாக்களை அவன் ஆதாயப்படுத்திக் கொள்கிறான். Le sage gagne les âmes. ஞானிகள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறான். Voilà comment vous devez prendre ça à cœur. இதை எப்படி நம்ம இதயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? Écoutez-moi, சொல்லுகிறது une personne qui a été appelée இதை அழைக்கப்பட்ட ஒரு sur மனுஷன் cette terre, இந்த உலகத்திலே il devait mettre un point final sur la vie terrestre. இந்த உலக வாழ்க்கைக்கு அவன் ஒரு À முற்றுப்புள்ளியை partir du moment où il a connu Jésus-Christ comme Sauveur et Seigneur, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக sa vie ஏற்றுக்கொண்டவன் spirituelle a démarré. அவனுடைய ஆவிக்குரிய Donc வாழ்க்கை il devait tout தொடங்கிவிட்டது. faire pour garder son âme. அவனுடைய ஆத்துமாவை அவன் Pour qu'il atteigne la vie பாதுகாத்து éternelle. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள Cette வேண்டும். personne, அந்த மனுஷன் quand il va parler aux autres la parole de Dieu, தேவனுடைய வசனத்தை மற்றவரிடத்திலே பேசும்போது il n'aura jamais envie de gagner les gens, இந்த ஜனங்களை ஆதாயப்படுத்த les hommes et les femmes. மனுஷனை l'argent. இந்த காசியோ Son but, il est toujours de gagner les âmes. Acclame la parole, amen. Son Son but sera toujours de gagner les âmes. அவனுடைய நோக்கம் ஆத்துமாக்களை கொண்டு வருவதிலே இருக்க வேண்டும். Le but de l'église, ce n'est pas de gagner les gens. அப்ப சபையினுடைய நோக்கம் ஜனங்களை கொண்டு வருவதல்ல, C'est de gagner les âmes. ஆத்துமாக்களை கொண்டு வருவது. Entre l'homme et la chair et l'âme, là, c'est lequel qui est le plus important? சரீரத்துக்கும் அந்த ஆத்மாவுக்கும் உள்ளது எது வேல்வி? Alors quand tu amènes des gens dans le monde, அப்ப là, ஜனங்களை எங்க பார்த்தாலும் கொண்டு வரும்போது si toute l'âme part à la grille, à la destruction, அவங்களுடைய ஆத்மா அழிவுக்கு போகும். Ça sert à quoi? அப்ப அது என்ன லாபம்? Dieu, quand il va voir ce serviteur, il va dire que tu as gagné ஆண்டவர் beaucoup அந்த d'âmes, des gens, போது நிறைய ஜனங்களை கொண்டு tu as வந்தாய், amené beaucoup de gens, நிறைய ஜனங்களை கொண்டு வந்தாய், mais tu n'es pas sage. ஆனா நீ ஞானவானா Tu n'as pas la இல்லையே, sagesse là. உனக்கு ஞானம் இல்லைன்னு Est-ce que tu சொல்றாரு. comprends? சொல்லுகிறது உங்களுக்கு De ce புரியுது. que Dieu te donne, தேவன் கொடுக்கிற que ce காரியம் soit peu ou beaucoup. கொஞ்சமோ இல்ல நிறையவோ, Attention, c'est les âmes qui sont très importantes. ஜாக்கிரதை, ஆத்மா மிக முக்கியமானது. Tu devais gagner les âmes. ஆத்மாக்களை நீ சொந்த. Voilà la Bible, qu'est-ce qu'il décortique. அப்ப வேத வசனம் எதை நமக்கு Le சொல்லுகிறது? ministère pour l'éternel, ஊழியம் தேவனுக்கு c'est spirituel, அது ஆவிக்குரியது. c'est pas charnel. அது இந்த ஒரு சரீரத்துக்கு Est-ce que tu comprends? Tu devais tout faire pour délivrer les âmes ஆத்மாக்களை நீ விடுதலை ஆக்கி de ce கொண்டு வர monde, வேண்டும் இந்த உலகத்திலிருந்து. de ce royaume de ténèbres, இந்த அந்தகார de இருளிலிருந்து, diable, de la main du diable. பிசாசுடைய கரத்திலிருந்து Arrache les âmes, ஆத்மாக்களை பிடிக்க கொண்டு வர amène pour le royaume de Dieu. தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர C'est ce qu'on வேண்டும். appelle les sages. Alléluia. 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 La Bible, il s'éclaircit bien les choses. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. Quand vous parlez de la parole de Dieu à தேவனுடைய quelqu'un, வசனத்தை இடத்துல ne regardez pas les பேசும்போது gens. ஜனங்களை C'est பார்க்காது. leur âme qui est très importante. இந்த ஆத்மா மிக முக்கியமானது. On n'en parle pas les choses pour les choses de ce monde. இந்த உலக காரியத்திற்காக Les gens, பேசக்கூடாது. ils savent gagner. ஜனங்களுக்கு Les சம்பாதிக்க gens, ils தெரியும். savent quoi faire. ஜனங்களுக்கு எப்படி செய்யணும் Les gens தெரியும். savent qui chercher. யாரை போய் தேடணும் Mais தெரியும். pour leurs âmes, ils ne connaissaient rien du tout. ஆனா உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக்க Alors vous, தெரியாது. les chrétiens, அப்ப quand vous கிறிஸ்தவர்கள் amenez la parole de Dieu, தேவனுடைய வசனத்தை est-ce கொண்டு que tu parles selon போகும்போது l'intelligence ou est-ce que tu parles selon la sagesse? ஞானத்திலே பேசுகிறாயா? Voilà, la question est là. இதை இங்கேதான் Alléluia. 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 Mais tu as amené quoi pour ton église? சபைக்கு என்ன கொண்டு வர விரும்புகிறாய்? Hein? Amen. ஆமென். Attention, ஜாக்கிரதை. c'est les âmes qui est très précieux. ஆத்மாக்கள் தான் விலையேற பெற்றது. C'est les âmes qui est éternelle. ஆத்மா தான் நிச்சயமானது. Pour ces âmes que Jésus, il a versé son âme dans la séjour de mort. அந்த ஆத்மாக்கள் தான் தேவன் தன்னுடைய ஆத்மாவை மரணத்திலே Est-ce que tu ஊற்றினார். comprends? உனக்கு புரிகிறதா? Si tu es sage, நீ ஞானமாய் tu இருந்தால் gagneras les âmes. நீ ஆத்மாவை சுதந்திரித்துக் கொள்வாய். Alléluia. 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 Donc quand tu veux gagner des அப்ப âmes, ஆத்மாவை நீ சுதந்திரிக்கும் போது qu'est-ce qui va se passer en toi? உனக்குள்ள என்ன நடக்கும்? Qu'est-ce que tu vas faire dans ton ministère? உன்னுடைய ஊழியத்தை நீ என்ன செய்வாய்? Écoute-moi bien de ce que je dis. நான் சொல்லுகிறதை நான் Tu கேட்கிறேன். rendras toujours gloire யாருக்கு மகிமைப்படுத்துவாய்? par ton prêche, உன்னுடைய par ton வசனத்திலே, évangile, உன்னுடைய par சுவிசேஷத்திலே, l'adoration உன்னுடைய துதியிலே que Dieu, ton Créateur. தேவனையே நீ மகிமைப்படுத்துவாய். Alléluia. 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 Dans ton adoration, உன்னுடைய துதி மத்தியிலே c'est Dieu qui va prendre la place en première. தேவனே முதலிடத்தை Dans எடுப்பார். ton évangélisation, உன் சுவிசேஷத்தை c'est போதிக்கும் Jésus போது qui prend la place en première. இயேசுவே முதலிடத்தை Dans ta எடுப்பார். prêche, உன்னுடைய போதனையிலே c'est l'Éternel qui sera glorifié. Quelqu'un, les gens se தேவனே rendent. மகிமைப்படுத்துவார். Acclame la parole, amen. Alléluia.
C'est pour ça que Paul lui pose question. அதனால்தான் பவுல் கேட்கிறார், Je glorifie qui dans ce யாரை monde? நான் மகிமைப்படுத்துவேன்? Tu es mon créateur ou les gens de ce monde? தேவனே இந்த உலக Même ஜனத்தையா? si vous êtes dans l'église là, இங்க சபையில je ne இருக்கிறவங்க, peux pas vous adorer. இதை உங்களை நான் Je ne peux pas vous exalter. உங்களை நான் glorify Dieu il vous a பண்ண sauvé. ஆண்டவர் Dites merci l'éternel, ça s'arrête là. நன்றி ஆண்டவரே. Alléluia. Nous quand on prêche là, நம்ம போதிக்கும் போது on cherche toujours la gloire pour mon éternel et pour mon Christ. Acclame à toi, Amen. Alléluia. À tout prix on cherche, on rend la gloire pour Dieu. தேவன் ஒருவருக்கே நான் மகிமை செலுத்துவேன். C'est ce qu'on appelle gagner des âmes. அதுதான் ஆத்மாவை சுதந்திரித்துக் கொள்வது. Ah, j'ai 36 000 là. இது எனக்கு 36,000 இருக்குது சொல்றியா? Mais j'ai 3 familles. ஆனால் எனக்கு 3 குடும்பங்கள் Mais இருக்குது. dans la balance, les 3 familles et 3 000 là, celui-là ça இந்த descend. 3 குடும்பத்தை ஒரு பேலன்ஸ்ல வச்சாலும் அந்த Il y a de la 30,000 valeur sur les 3 வச்சாலும் familles à part les 3 000 là. இந்த இடத்தான் Eh oui, parce que moi j'ai gagné des âmes. Moi. Alléluia. Donc celui qui cherche l'âme, ஆத்மாவை il தேடுகிறவன் aura toujours la gloire à l'éternel. அவன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தான் Il marchera toujours selon le conseil de la parole de Dieu. தேவனுடைய வசனத்தின் ஆலோசனையிலே தான் நடப்பான். Dans sa vie, அவனுடைய il வாழ்க்கையிலே sera un exemple மற்றவர்களுக்கு en உதாரணமாய் marchant இருப்பான். selon la parole de Dieu. தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் C'est நடப்பான். lui qui cherche l'âme. ஆத்மாவை C'est தேடுகிறவன், lui qui veut gagner des âmes. ஆத்மாவை ஆதாயப்படுத்த விரும்புகிறவன். Dans un premier temps, முதலிலே il rend grâce à Dieu. தேவனை Dans toutes ses மகிமைப்படுத்துவான். actions. எல்லா Dans செயல்களும் un deuxième temps, முதலில் il இரண்டாவது marchera toujours selon le conseil de la parole de Dieu. தேவனுடைய வசனத்தின் ஆலோசனையிலே Dans un troisième நடப்பான். temps. மூன்றாவது காரியம், Il doit toujours édifier l'Église selon les enseignements bibliques révélés par l'Esprit Saint. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வேத வசனத்திலே சபையை Ce வளர்ப்பான். n'est pas toi qui devais révéler comme tu veux, quand tu veux. உன்னுடைய இஷ்ட பிரகாரம் வெளிப்படுத்துவதல்ல. Ah, ces gens, ils font n'importe quoi, mais ils donnent beaucoup. இந்த ஜனங்கள் ஏதோ செய்றாங்க, ஆனா நிறைய கொடுக்கறாங்க. Ah, tu as donné beaucoup, Dieu va te donner beaucoup aussi, hein. நீ நிறைய கொடுத்ததனால தேவன் Mon gars, ces personnes, ils sont dans le péché. இதோ அந்த ஜனங்கள் பாவத்துல D'abord, இருக்காங்க. sortez-le du péché. முதல்ல அவங்கள பாவத்துல இருந்து கொண்டு வா. Ce n'est pas un donnant qui va faire vivre, qui va amener à la vie éternelle. Oh. கொடுத்து வாங்குறதுனால நித்திய ஜீவன் கிடைக்காது. Donc, réveille-le, leurs âmes là. அவனுடைய ஆத்மாவை எழுப்பு முதலில். Donc, tu devais toujours édifier ton église, ta famille, உன்னுடைய குடும்பத்தை முதலில் நீ போதித்து வழிநடத்த selon வேண்டும். les enseignements bibliques révélés par l'Esprit Saint. வேத வசனத்திலே முதலிலே கிறிஸ்துவர் கொடுக்கிறார். Voilà un homme sage, comment il sera et qu'est-ce qu'il fera. இதோ ஞானமுள்ள மனுஷன் இதைதான் செய்வான். Ces 3 choses là, இந்த மூன்று காரியமும் si tu as bien compris dans ta உனக்கு vie, நல்லா உன்னுடைய வாழ்க்கையில புரிஞ்சிச்சுனா, je te le dirai et Dieu même il te confiera இதோ நான் உனக்கு சொல்லுகிறேன், தேவனே அது beaucoup de choses சொல்லுவார். dans ta main உன்னுடைய கரத்துல இருக்கிற et il te காரியங்கள் certifiera comme quoi que tu marches dans la sagesse. இதோ ஞானத்திலே நடக்கிறாய் என்று சொல்லி சொல்வார்கள். Alléluia. Alléluia. Combien de personnes ils en ont besoin? எத்தனை பேருக்கு அது தேவை? Alléluia. அல்லேலூயா. Vous allez lire Jacques 1:5. யாக்கோபு 1:5 வாசிக்க Jacques போகிறோம். 1:5, on va finir. Dis. உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடித்துக் கொள்ளவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். Si quelqu'un d'entre vous manque de sagesse, voilà, acceptant, avouant, humiliant, demandant, ne dis pas ah j'ai tout. Même si tu as tout, tu en as besoin d'encore. Amen. Voilà. C'est comme ça qu'il faut dire. Tu as reçu l'onction, non? Ça fait 4 ans, 5 ans, tu reçois. Mais on en a besoin encore toujours. Amen. Voilà. C'est la même chose. Si quelqu'un d'entre vous manque de sagesse, qu'il la demande à Dieu. Alléluia. Alléluia. Ça veut dire que tu as une assurance ici. அப்ப இந்த இடத்துல உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. L'Éternel même dit demande-moi, je te தேவனே donnerai. சொல்லுகிறார், என்னிடத்துல கேளுங்கள், Tu நான் manques de la கொடுப்பேன். sagesse, prie pour avoir de la sagesse. ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் ஜெபம் பண்ணு. Écoutez-moi, tu vas dire que j'ai la sagesse. Hein? எனக்கு ஞானம் இருக்குதுன்னு நீ சொல்றியா? Non, aujourd'hui, demain, tu vas voir ta sagesse a changé. இன்னைக்கு கேட்டு பாரு, நாளைக்கு உன்னுடைய காரியம் Tu மாறிடும். comprendras la sagesse que tu avais auparavant, c'est quoi comme sagesse? அப்ப முதல்ல உனக்கு இருந்த ஞானம் என்ன ஞானம்னு உனக்கு அப்பதான் புரியும். Voilà, la Bible dit qu'il la demande à Dieu, தேவனிடத்திலே கேட்க கடவன், qui donne à tous, அப்பொழுது அவர் எல்லாருக்கும் qui donne à கொடுப்பார். tous, அவர் எல்லாருக்கும் qui donne à கொடுக்கிறவர், tous sans exception, யாவருக்கும் கொடுக்கிறவர், simplement et sans reproche. யாரையும் கடித்துக் கொள்ளாமல் அவர் Et கொடுப்பார். elle lui sera donnée. உங்களுக்கு அது கொடுக்கப்படும் Il என்று ne சொல்லி reproche சொல்கிறார். pas. அவர் எதையும் கடிந்து கொள்ள Il ne மாட்டார். reproche pas. அவர் கடிந்து கொள்ள மாட்டார். Il ne reproche pas. எதையும் அவர் கடிந்து Quand கொள்ள tu மாட்டார். demandes la sagesse, ஞானத்தை கேட்கும்போது lui-même il le sait bien que tu as besoin de la அவருக்கே sagesse. தெரியும் உனக்கு ஞானம் தேவை என்று Parce que சொல்லி. je parle, tu ne comprends pas. நான் பேசுறேன் உனக்கு Tu தெரியல. lis, tu fais n'importe quoi. படிக்கிற ஆனா எதையும் Tu as செய்யல. besoin de la sagesse. உனக்கு ஞானம் தேவை. Oui, pour comprendre la parole. வேத வசனத்தை புரிந்து கொள்ள. Pour marcher dans la vérité. சத்தியத்திலே வழி Pour நடக்க. marcher dans la sainteté. பரிசுத்தத்திலே Pour வழி gagner நடக்க. la vie éternelle. நித்திய ஜீவனை Pour பெற்றுக்கொள்ள. gagner des âmes. ஆத்துமாக்களை Il faut la சுதந்தரித்துக் கொள்ள. sagesse de அவருக்கு Dieu. ஞானம் தேவை
கேட்க Tu peux தெரியும். demander à une femme ou un homme. ஒரு பொண்ணிடத்துல மகனிடத்துல கேட்க Tu தெரியும். peux demander des enfants à Dieu. பிள்ளைகளை தேவனிடத்துல கேட்க Tu தெரியும். peux demander les choses de ce monde. உலக காரியங்களை கேட்க Dieu ne தெரியும். t'a pas dit de demander tout ça. ஆண்டவர் இதெல்லாம் முதல்ல கேட்க Avant qu'il te சொல்லவில்லை. mette sur terre, il a tout fait pour toi. உலகத்துல Maintenant, வருவதற்கு il te முன்பாக dit, இது il எல்லாவற்றையும் manque de la செய்தார். sagesse. ஆனால் உனக்கு குறைவுள்ளது Satan ஞானம். te bloque இத பிசாசு அதை மறைத்து avec la வைக்கிறார். sagesse terrestre. உலக ஞானத்தினாலே. Maintenant, réveille-toi. இப்போது விழித்தேடு. Réveille-toi, toi qui dors. விழித்தேடு தூங்கிக் Chrétien, tu es en train de dormir avec la sagesse de ce monde. உலக ஞானத்தினாலே நீ தூங்கிக் Tu es en train de prêcher avec la sagesse de ce monde. உலக ஞானத்தினாலே Tu es போதித்துக் en train de கொண்டிருக்கிறாய். conquérir des gens pour l'église avec la sagesse de ce monde. சபைக்கு இந்த உலக ஞானத்தினாலே ஜனங்களை Il கொண்டு dit, வருகிறாய். réveille-toi de ta mort. இதோ உன்னுடைய மரணத்திலிருந்து Dieu, il va te விழித்தேடு. réveiller. தேவன் உன்னை Il va te உயிரோடு révéler எழுப்புவார். les choses. காரியங்களை Pour எழுப்புவார். cela, tu veux la sagesse de Dieu. அதற்கு தான் உனக்கு தேவ ஞானம் Il n'y a pas தேவைப்படுகிறது. d'obstacle. அதற்கு எந்த தடையும் இல்லை. Unis-toi devant moi. எனக்கு முன்பாக நீ Soulève tes தாழ்த்தி mains. உன்னை கரத்தை உயர்த்தி Demande la sagesse dans le nom puissant de என்னிடத்திலே Jésus-Christ. இயேசுவுடைய நாமத்தினாலே Et Dieu ஞானத்தை te donnera son reproche. ஆண்டவர் தடுத்துக் கொள்ளாமல் உனக்கு கொடுப்பார். Alléluia. அல்லேலூயா. Alléluia. அல்லேலூயா. Combien de personnes que vous priez maintenant? எத்தனை பேருக்கு Levez-vous, fermez vos yeux, soulevez